ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மேவா அரக்கரு தென்னிலங்கை வேந்தன் வீயச்சரம் துறந்து மாவாய் பிளந்து மல்லடர்த்து மருதம் சாய்த்த மாலதிடம் காவார் தெங்கின் பழம் வீழக் கயல்கள் பாயக் குறுகிரியும் பூவார் கழனி எழிலாரும் புள்ளம்பூதங்குடிதானே வெற்பால் மாறி பழுதாக்கி விரல்வாலரக்கர் தலைவன் தன் வற்பார் திரள் தோளை நான்கும் துணித்த வல்விலிராமனிடம் கற்பார் புரிசை செய்குன்றம் கவினார் கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடமெழிலாரும் புள்ளம்பூதங்குடிதானே. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருப்புள்ளம்பூதங்குடி என்கிற திவதேசத்தினுடைய வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். பிரம்மாண்ட புராணத்தினாலும் பத்ம புராணத்தினாலும் கொண்டாடப்பட்ட அத்தியாச்சரியமான திவதேசம். பிரம்மாண்ட புராணம் இந்த திவதேசத்தை குறிப்பிடுகிற போது ஸ்ரீ ஜட்டாயு கஷேத்திரம் என்பதாக குறிப்பிடுகிறது. இதற்கு ஸ்ரீமத் பூதபுரம், பூதபுரி அப்படின்னும் பெயர்கள் உண்டு. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணின இடமானபடியினாலே ஜட்டாயு கஷேத்திரம் அப்படின்னு புராணம் இத்த கொண்டாடுறது. பூதபுரம் அப்படின்னும் பூதங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பெயர் பூதபுரம், பூதபுரி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லப்படுறது. அதையே ஆழ்வார் தமிழ்படுத்தி பூதங்குடின்னு சொல்றார். புள்ளம்பூதங்குடி அப்படின்னு திவதேசத்தினுடைய திருநாமமாக ஆழ்வார் சாதிக்கிறார். புள்ளம்பூதங்குடிதானே, புள்ளம்பூதங்குடிதானே அப்படின்னு ஆழ்வாருடைய ஆச்சரியமான மங்களாசாசனம். ஊர் பேரும் கூட புள்ளம்பூதங்குடின்னு சொன்னாதான் தெரியும். புல் அப்படின்னா என்ன? பறவை. இங்கே எந்த பறவையை குறிக்கிறதுன்னா ஜட்டாயுன்னு சொல்லக்கூடியதான பறவையை குறிக்கிறது. பூதம் அப்படின்னா ஜடாயுன்னு சொல்லக்கூடிய அந்த பறவையானது உயிர் துறந்து வைகுண்டம் போய் அதனுடைய பூத உடல், பிராணன் இல்லாத அதனுடையதான சரீரம், அதற்கு பூதம் அப்படின்னு பேரு. அம் அப்படின்னா அழகிய, குடி அப்படின்னா ஊர். புல் அம் பூதங்குடி. ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய பறவை அரசன், கழுகரசன் இருக்கிறானே, அவனுடைய பூத உடலுக்கு எம்பெருமான் ஸ்ரீராமன் சரம சம்ஸ்காரம் பண்ணின அழகிய ஊர் அப்படின்றதுதான் புள்ளம்பூதங்குடின்றதுக்கான அர்த்தம். ஜட்டாயு மோட்சம் போன கஷேத்திரமானபடினாலே ஜட்டாயு கஷேத்திரம் அப்படின்னு பேரு. பூதபுரம் அப்படின்னா, பூதம் அப்படின்னா உயிரினங்கள், உயிரினங்களிலே ஒருவனான ஜட்டாயுவனுடைய சரம சம்ஸ்காரம் நடந்த இடமானபடினாலே பூதபுரம், பூதபுரி அப்படின்னு எல்லாம் பல திருநாமங்கள் புராணத்திலே இந்த ஊருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. சீதா பிராட்டியை ராவணன் ஆகாய மார்க்கமா லங்கைக்கு புஷ்பக விமானத்துல கடந்துட்டு போன போது சீதா பிராட்டி அபயம் அபயம் அப்படின்னு கூக்குரல் கொடுத்துட்டே போறா. அந்த சமயத்திலே இந்த ஜட்டாயுன்னு சொல்லக்கூடியதான பறவை ஆகாசத்துல பறந்து வந்து ராவணனை எதிர்த்து அவனோடு கூட சண்டை போட்டு சீதையை மீட்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே எத்தனையோ முயற்சி பண்ணித்து போராடித்து, ஆனால் வயசு ரொம்ப முதிர்ந்தபடியினாலே ராவனுக்கு சமானமான உடல் வலிமையெல்லாம் இல்லாதபடினாலே, கடைசி காலமானபடினாலே அந்த ஜட்டாயுவாலே ரொம்ப ராவணனோட போரிட முடியல. அந்த ஜட்டாயுவுக்கு ஒரு விசேஷமான சக்தி என்னன்னா, அதனுடைய பிராணன், அதனுடைய உயிர், அதனுடைய சிறகுகள் இருக்கு. இந்த ரகசியத்தை ராவணன் எப்படியோ தெரிஞ்சுட்டான். இதோட எத்தனை சண்டை போட்டாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த வயசான காலத்திலும் இத்தனை யுகங்கள் கண்டும் இது ரொம்ப ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கு, மகாவீரனா இருக்கு. இத்தோட எத்தனை காலம் சண்டை போட்டு இருக்கிறது? சீதையை கடத்திட்டு போறது முக்கியமா இல்ல இதோட சண்டை போடுறது முக்கியமா? இதோட சண்டை போட்டுட்டே இருந்தோமானா ராமலட்சுமணன் எல்லாம் வந்துடுவாளே அப்படின்னு ராவணனானவன் பயந்து வஞ்சக புத்தியினாலே அவனுடைய வாளை எடுத்து ஜட்டாயுவனுடையதான சிறகுகளை விட்டுட்டான். ஜட்டாயுவுக்கு சிறகுல பிராணன் இருக்கிறபடினாலே சிறக வெட்டவே துடி துடித்து போய் ரத்த வெள்ளத்திலே பூமியில விழுந்துடுத்தபடி ஆகாசத்துல பறந்து எதிர்த்துண்டு போய் ராவணனை சண்டை போட்டுது. ராவணன் நின்று ஒரு இடத்துல எல்லாம் சண்டை போடல. ஆகாச மார்க்கமா புஷ்பக விமானத்துல சீதையை கடத்திண்டு பறந்துண்டே சண்டை போடுறான். அவனுக்கு சமானமா பறந்துண்டே சண்டை போடுறது ஜடாயு. அப்பேற்பட்டதான சக்தியும் பராக்கிரமும் இருக்கக்கூடிய ஜடாயு
தன்னுடைய உயிர் இருக்கக்கூடியதான உயிர் நாடியான சிறகுகள் வெட்டப்பட்டு ரத்த ஆறு பாய்ந்து முடியாம அப்படியே பூமியில விழுந்துடுத்துது பாருன்னு. உழர்ச்ச ராமா ராமா அப்படின்னு குத்துயிரும் கொலையுருமா உடல் நடுங்க எப்போது வேண்டுமானாலும் உடம்புல இருந்து பிராணன் பிரியலான்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆபத் தசையிலே ராமா ராமான்னு கூட்டுண்டே கத்தித்து பாவம். அந்த வழியே சீதா பிராட்டி எங்க போனா அப்படின்னு ராமலட்சுமணால் 2 பேரும் தேடிண்டு வரா. வந்தவா காதுல இந்த அபய குரல் கேட்கிறது. ராமா அபயம் ராமா அபயம் என்ன காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய ஜட்டாயுனுடையதான குரல் கேட்கிறது. அதுதான் ரெக்கைய வெட்டியா எடுத்து பிராணன் போறதே ரெக்கையில தான பிராணன், இனிமேல காப்பாத்துறது என்னத்த அப்படின்னா, இங்க ஜட்டாயு தன்னை ரட்சித்துக் கொள்வதற்காக என்ன காப்பாத்துன்னு சொல்லல, சீதையை காப்பாத்து சீதையை காப்பாத்து. ஹே ராமா ஹே லக்ஷ்மணா, மகா குரூரனா மகா பாதகனா இருக்கக்கூடிய ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்துட்டு போறான். பரம பதிவிரத்தையா உத்தம ஸ்ரீ ரத்னமா இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அவனாலே கவர்ந்து செல்லப்படுகிறாள், பலவந்தமாக கவர்ந்து செல்லப்படுகிறாள். நீங்க 2 பேரும் சீதா பிராட்டி ஆசிரமத்துல காணோமே எங்க அப்படின்னு சொல்லி பதறி போயிடுவங்களே அப்படின்றதுக்காக உங்களுக்கு தகவலை சொல்லிட்டு வைகுண்டம் போலான்றதுக்காக என்னுடைய பிராணனை கையில புடிச்சுட்டு இருக்கேன். சீதையை காப்பாத்துங்கோ சீதையை காப்பாத்துங்கோன்றதுதான் ஜட்டாயுனுடையதான பிரார்த்தனை. ஒரு பாகவதன் எப்படி இருக்க வேணும் அப்படின்னா, தன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் பிரதானமா நினைக்காம உடல் பொருள் ஆவி அனைத்தும் பகவானுடைய கைங்கரியத்திற்காகவே பாகவதாளுடைய கைங்கரியத்திற்காகவேன்னு வாழ வேணும் என்பதை ஜட்டாயுவினுடையதான இந்த செயல் நமக்கு காட்டுகிறது. எம்பெருமான் ஸ்ரீராமன் பகவான், பிராட்டி சீதாதேவி பகவதி. அந்த பகவானும் பகவதியும் ஆகிற அந்த திவ்ய தம்பதிகள் தான் நம்மை சிருஷ்டித்து நம்மை ரட்சித்து நம் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நமக்கு மோட்சம் தரவா. அவாதான் நமக்கு எல்லாம், அவாதான் பரதத்துவம், தம்பதி தெய்வதம்னகா. அந்த 2 பேருடைய கைங்கரியமும் நமக்கு பிரதானமான கைங்கரியம். சீதா பிராட்டியை எம்பெருமான் ரட்சிக்கக்கூடிய கைங்கரியம், சீதா பிராட்டியும் எம்பெருமானும் பிரிந்து போகாமல் சேரக்கூடியதான கைங்கரியம். இதையெல்லாம் பண்ணுவதற்கு வித்திட்ட ஜட்டாயுனுடையதான கைங்கரியம் உத்தமமான பாகவத கைங்கரியம். பெருமாளுக்கு பிராட்டியானவளை யார் கவர்ந்துட்டு போறா, எங்க இருக்கா பிராட்டி அப்படின்ற தகவலை சொல்லின உத்தமமான ஆத்மா இந்த ஜட்டாயு. அப்படி சிறகுகள்லாம் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளம் ஓட பிராணன் பிரியிற தசையில கடைசி மூச்சு ஜட்டாயு அப்படியே தவித்து போய் பூமியில விழுந்து கிடக்கிறான். ராமா ராமான்னு கதறான். ராமலட்சுமணால் 2 பேரும் ஜட்டாயுனிடத்துல போறா. போய் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் ஜட்டாயுவை தூக்கி தன்னுடைய மடியில கடத்திண்டு, என்னவாச்சு, எதனால உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்கறச்ச, சீதா பிராட்டியை ஆகாச மார்க்கமா ராவணன் கடத்திண்டு போறான் அப்படின்னு சொல்லி உடனே பிராணன் விட்டுட்டார் ஜட்டாயு. இப்படி கடைசி மூச்சு பரியந்தம் பகவத் கைங்கரியம் பண்ணின உத்தமமான பாகவதன், உத்தமமான ஆத்மா. இந்த ஜட்டாயுவுக்கு தன் காரியமா ராம காரியமா சீதா பிராட்டியை மீட்டு தரக்கூடியதான அந்த செய்தியை சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமனுக்கு தெரிவித்த காரியமா பிராண தியாகம் பண்ணின ஜட்டாயுவுக்கு தன் கையால சர்ம சம்ஸ்காரம் பண்றதுதான் சரியான மரியாதையாக இருக்கும் அப்படின்னு எம்பெருமான் ஸ்ரீராமன் திருவுள்ளம்பத்தினான். நமக்கு சம்பந்தம் இருக்கிறவாளோ இல்லாதவாளோ யாரானா இருக்கட்டும், ஒரு ஆத்மா போயிடுத்து, அந்த ஆத்மாவினுடைய சரீர சம்ஸ்காரம் முக்கியம். அதுக்குன்னு யாரான மனுஷா இருந்து பிள்ளைகளோ பேரன்களோ உறவோ யாரோ ஒருத்தர் இருந்து சர்ம சம்ஸ்காரம் பண்றான்னா சரி. அப்படி யாரும் இல்லாத ஆபத் காலத்திலே ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு சம்ஸ்காரம் பண்ணக்கூடியதுன்றது தர்மம். அது அப்படி சம்ஸ்காரம் பண்ணிட்டோ மறுநாள் சஞ்சயன கிரியை பண்ணிட்டா அதுக்கப்புறம் பண்ணக்கூடியதான மற்ற காரியங்கள்லாம் பண்றாலோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம். இந்த சரீரத்தை நல்லபடியா அந்தியேஷ்டின்னு சொல்லக்கூடிய அந்திய சம்ஸ்காரத்தினால எரிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி பொதுவான தர்மம் இருக்கிறச்ச இந்த ஜட்டாயுன்னு சொல்லக்கூடியவன் ரொம்ப உத்தமமான ஆத்மா. ஒன்னும் பகவத் கைங்கரியத்திற்காக சீதா பிராட்டி விஷயமான சமாச்சாரத்தை சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனிடத்திலே தெரிவிப்பதற்காக பிராணத்தியாகம் பண்ணியிருக்கிறார். ஆக பகவத் காரியமா பிராணம் போயிருக்கு இவருக்கு. அப்படி பகவத் கைங்கரிய ரூபமா பிராணன் போனபடினாலே உத்தமமான ஆத்மா. அவருக்கு பண்ண வேண்டியது பகவானுடைய கர்த்தவியம், ராமனுடைய கர்த்தவியம். இது ஒண்ணும். 2வது, இந்த ஜட்டாயு ராமனுடைய திருத்தகப்பனாரான தசரத சக்கரவர்த்தியினுடைய ஆப்த சகா. சம்பராசுர யுத்தத்தை தசரதன் நடத்தின போது தசரதனுக்கு உற்ற துணையாக இருந்து அந்த யுத்தத்தை நடத்தி வைத்தவர் ஜட்டாயு. அந்த யுத்தத்தினுடைய முடிவிலே தசரதர் சொல்கிறார்,
ஜட்டாயு, நீ இல்லைன்னா இந்த யுத்தத்தை என்னால பண்ணிருக்க முடியாது, சம்ஹாசுரனை என்னால சம்ஹாரம் பண்ணிருக்க முடியாது, நாம 2 பேரும் உடலும் உயிரமாட்டோம் அப்படின்னு சேர்த்து கட்டிண்டு நீ என் உயிர் நண்பன்னு தசரதன் சொல்லியிருக்கார். அப்போ அப்பாவான தசரதருக்கு உற்ற நண்பரானபடியினாலே, அவருக்கு உயிர் போன்றவரானபடியினாலே இவரும் தகப்பனார் ஸ்தானம். ஆக தகப்பனார் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பண்ணக்கூடியதுன்றது 2. 3வது, சக்கரவர்த்தி திருமகன் கைகேயினுடைய வரப்படி தசரதன் சொல்ல காட்டுக்கு வந்துட்டார், வனவாசம் ஆயிடுறது. வனவாசம் ஆரம்பிக்கிற சமயத்துல அங்க தசரதர் போயிட்டார். தசரதருடையதான சரம திருமேனிக்கு எம்பெருமான் ஸ்ரீராமன் சம்ஸ்காரம் பண்ண முடியல. அவருக்கு தகவலை தெரிவித்தாலும் கூட வனவாசம் போன ராமருக்கு அப்பா போயிட்டார், அவருடைய சம்ஸ்காரங்கள்லாம் மூத்த புள்ள நீ தான் பண்ணணும், வா அயோத்தியாவுக்கு பண்ணுன்னு பரதன் தெரிவித்த போது கூட 14 வருஷம் கழிச்சுதான் வனவாசத்தை முடிச்சுட்டு வரணும்னு அப்பா சொல்லியிருக்கார். பித்ருவாக்கிய பரிபாலனத்திற்காக ஏற்பட்ட அவதாரம். தந்தையாருடைய வாக்கை மீறி 14 வருஷத்துக்கு ஒரு க்ஷணம் முன்னால கூட நான் நாட்டுக்குள்ளே அயோத்தியக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு நான் சத்தியவாக் ராமன். அப்போ பெற்ற தகப்பனாரான தசரதனுடைய திருமேனியை எரிக்கக்கூடிய சரம கைங்கரியமானது ஜேஷ்ட புத்திரனான ஸ்ரீராமனுக்கு ஏற்படவில்லை. அதை நினைச்சு மனசுல ஒரு வருத்தம். அப்பாவுடைய சர்ம காரியத்தை பண்ண முடியலையே, அது நம்முடைய கடமையாச்சே, அதை பண்ண முடியலையேன்னு எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு ஒரு வருத்தம். அந்த வருத்தம் தீர அப்பா ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அப்பாவுக்கு உயிர் தோழனான ஜட்டாயுவனுடைய சம்ஸ்காரத்தை பண்ணும்படியான பாக்கியம் கிடைத்ததே அப்படின்னு எம்பெருமான் உகந்து பண்ணினான். இது 3வது. தன்னுடைய பக்தனுடைய சரம சம்ஸ்காரத்தை பகவான் பண்ணுகிறான்னு சொல்லக்கூடியது 4வது உத்தமமான தர்மம். இப்படி பலவிதமான பெருமைகளை உடையவர் ஜட்டாயு. அதனால ஜட்டாயுவுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெரிய உடையார், பெரிய திரு உடையார்னு பேரு. உடையார் அப்படின்னா உடையவர், ஏதோ ஒண்ணு உடையவர், ஞானம் உடையவரோ, பக்தி உடையவரோ, செல்வம் உடையவரோ, பேரும் புகழும் உடையவரோ, ஏதோ உடையவர். என்ன உடையார்னா திரு உடையார். திரு அப்படின்னா செல்வம் உடையவர். என்ன செல்வம் அப்படின்னா பெரிய செல்வம். எம்பெருமானுடைய திருக்கரத்தாலே சரம சம்ஸ்காரம் பண்ணப்படுகிறதான பெரிய செல்வத்தை உடையவர். பெற்ற தகப்பனான தசரதனுக்கே கிடைக்காத பாக்கியம் இவருக்கு கிடைச்சதோன்னு. அப்பேற்பட்ட உத்தமமான ஆத்மா. அதனால பெரிய திருவுடையார், பெரிய உடையார் அப்படின்னு தான் ஜட்டாயுவுக்கு பெயர். 4000 திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல ஸ்ரீமத் ராமாயண கதாபாத்திரங்களுக்கெல்லாம் நம்ம சம்பிரதாயப்படி ஒருத்தருக்கு ஒரு பேர் உண்டு. ஸ்ரீராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகன்னு பேரு, லக்ஷ்மணனுக்கு இளைய பெருமாள்னு பேரு, தசரதருக்கு சக்கரவர்த்தியார்னு பேரு, சுக்ரீவனுக்கு மகாராஜர்னு பேரு, ஹனுமானுக்கு திருவடி அல்லது சிறிய திருவடின்னு பேரு, சீதைக்கு பிராட்டின்னு பேரு. அந்த மாதிரி ஜட்டாயுவுக்கு பெரிய உடையார் அல்லது பெரிய திருவுடையார் அப்படின்னு பேரு. எம்பெருமான் திருக்கரத்தினாலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட, எம்பெருமான் மடியிலே கிடந்த, எம்பெருமான் மடியிலே பிராணன் பிரிந்த அந்த உத்தமமான செல்வத்தை உடையவர் பெரிய திருவுடையார். அப்படி சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் மடியிலேயே ஜட்டாயுவனுடைய பிராணன் பிரிஞ்சுடுறது. எம்பெருமான் ஸ்ரீராமன் ஜட்டாயுவுக்கு ஆச்சரியமான அனுகிரகம் ஒண்ணு பண்றான். தன்னுடைய வலது கையை உயர்த்தி அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டு ஜட்டாயுவை பார்த்து எம்பெருமான் ஆசீர்வாதமா ஒரு வார்த்தை சொல்றான். ஏவமுக்த்வா சிதாம் தீப்தாம் ஆரோப்பிய பதகேஸ்வரம் ததாஹ ராமோ தர்மாத்மா ஸ்வபந்தும் இவ துக்கிதா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்திலே சொல்லப்பட்டதான விஷயம். தர்மமே வடிவெடுத்தவரா தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய ராமன் பறவைகளின் தலைவனான ஜட்டாயுவை சிதையிலே கிடத்தி தன்னுடைய பந்துக்களுக்கு போலே, தன்னுடைய தோப்பனாருக்கு போலே சரம சம்ஸ்காரம் பண்ணி துக்கத்தோடு கூட அதை எரித்தார் அப்படின்னு ஜட்டாயுவுக்கு எம்பெருமான் சரம சம்ஸ்காரம் பண்ணினதான அந்த செய்தி ஸ்ரீமத் ராமாயணத்துல உண்டு. அதோடு கூட எம்பெருமான் ஸ்ரீராமன் ஜட்டாயுவை பார்த்து சொல்றார் கடைசி சமயம் பிராணன் போறதுக்கு முன்னால, ஹே ஜட்டாயோ, ராம காரியமா சீதா காரியமா பகவத் காரியமா நீர் பிராணத்தியாகம் பண்றீர். உம்முடைய உத்தமமான ஆத்மா தேவர்களாலும் ரிஷிகளாலும் கூட அடையப்படாத உத்தமஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்றார் பெருமாள். என்னதான் நான் ராகவன், ரகுவம்சத்தை சேர்ந்தவன், தசரதனுடைய பிள்ளை, நான் மனுஷன்தான். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் பெருமாள் எல்லாம் கிடையாது, பரதத்துவம் எல்லாம் கிடையாது,
கேவலம் தசரதர்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவினுடைய பிள்ளை, நான் மனுஷன்தான் அப்படின்னு அந்த அவதாரம் எல்லாம் ராமன் காட்டிக் கொண்டிருந்தாலும், தான் பரம்பொருள் என்பதை வெளிப்படுத்தாவிட்டாலும், இந்த மாதிரியான சில அபூர்வமான விஷயங்கள் அவன்தான் சாட்சாத் பரதெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை சத்தியமாக லோகத்திற்கு சொல்லத்தான் செய்தது. அதிமானுஷஸ்தவத்துல சுவாமி கூரத்தாழ்வான் அனுபவிக்கிறார். அப்பா நான் தெய்வம் இல்ல, மனுஷன், தசரதனுடைய பிள்ளை, ராகவன்னு பேரு, ரகுகுலத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு தெரிஞ்சையே, பிராணன் போற தசையில ஜட்டாயுவை பார்த்து ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் கூட கிடைக்காத அரும் பதம் உத்தம லோகம் உனக்கு கிடைக்கும்னு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்றையே, அந்த சக்தி எப்படிடாப்பா வந்தது உனக்கு, நீ மனுஷன்னா? இதெல்லாம் அதிமானுஷ சேஷ்டிதங்கள், மனுஷனை மீறி நடக்கக்கூடிய காரியங்கள், மனுஷனாலே நிகழ்த்தப்படாத காரியங்கள். நீ சொல்ற ஆகாசத்துல இருந்து புஷ்பக விமானம் வரது, ஜட்டாயுவனுடைய ஆத்மாவை விஷ்ணு தூதா ஏத்திண்டு அப்படி உபசரிச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ணிண்டு அழிச்சுண்டு போறா, ஜட்டாயு ஸ்ரீவை குண்டத்துல இருந்துட்டு இருக்கான். நீ ஸ்ரீவை குண்டத்துக்கு போ அப்படின்னு ஆணையிடக்கூடியதான சக்தி யாருக்கு உண்டு? அந்த ஸ்ரீவை குண்டநாதனுக்கு மட்டுமே உண்டு. ஆகையினாலே ஸ்ரீராமன் சாட்சாத் ஸ்ரீவை குண்டநாதன் அப்படின்னு கூரத்தாழ்வானுடையதான அனுபவம். அப்படி ஜட்டாயு சர்ம சம்ஸ்காரம் பண்ணின பூமி இந்த உத்தமமான திருப்புள்ளம்பூதங்குடின்னு சொல்லக்கூடியதான பூமி. இது எந்த சமயம்? சீதா பிராட்டிய ஸ்ரீராமனிடத்திலிருந்து ராவணன் கவர்ந்துண்டு போன சமயம். ஆகையினால பிராட்டி பக்கத்துல இல்லை. தர்மபத்தினி கூட இல்லாத போது ஒரு கிரகஸ்தன், ஒரு கல்யாணமானவன் எந்த ஒரு வைதிக காரியத்தையும் பண்ண முடியாது. ஒன்னும் சக தர்மச்சரி தவான்னு அவன் பண்ணக்கூடிய அத்தனை தர்மங்களிலும் அவனுக்கு சரிசமானமா தோல் கொடுத்து அவனை தொட்டுன்னு இருக்கிறவர் தானே, ஸ்பரிசிச்சுன்னு இருக்கிறவர் தானே பத்னின்னு சொல்லக்கூடியவள். சீதா பிராட்டி இல்லாத போது எப்படி ஜட்டாயுக்கு தர்ம சம்ஸ்காரம் பண்றது, தர்ப்பணாதிகள்லாம் பண்றது, காரியாதிகள்லாம் பண்றது? பெருமாள் நினைக்கிறாராம், தசரதருக்கு நான் இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிருந்தா சீதை கூட இருந்திருப்பாள். ஒன்னும் அந்த தசரதர் ஸ்தானத்துல தானே இப்ப ஜட்டாயுவும் இருக்கார். அவருக்கு நான் சர்ம சம்ஸ்காரம் பண்றச்ச சீதை கூட இல்லாத போயிட்டாலே அப்படின்னு பெருமாள் நினைச்சாராம். அப்போது பூமி தேவியினுடைய அம்சமாக இந்த புஷ்கரணியிலிருந்து ஒரு பொற்றாமரை தோன்றி, ஹேமாப்ஜம் பொற்றாமரை ஸ்வர்ண தாமரை தோன்றி, அந்த ஸ்வர்ண தாமரையிலிருந்து தாயார் அப்படியே ஆவிர்பவித்து வெளியில வரா. அந்த தாயாருக்கு ஹேமாப்ஜ நாயகி, பொற்றாமரையால் பொற்றாமரை நாச்சியார்னு பேரு. எம்பெருமான் ஸ்ரீராமன் ஜட்டாயு சம்ஸ்காரம் பண்ணணும், அதுக்கு தீர்த்தம் வேணும், நிறைய மூழ்கணும், தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும், ஜலசமிருத்தி வேணும். ஆகையினாலே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி தன்னுடைய வில்லின் நுனியாலே பூமியை கீண்டி கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள்லாம் வரணும்னு தன்னுடைய கையால் அனுகிரகம் பண்றார். அப்போ அந்த தீர்த்தமானது ஏற்படுறது. அந்த தீர்த்தத்திலே கங்கை முதலான சர்வ புண்ணிய தீர்த்தங்களும் வந்து கலக்கின்றன. எல்லாம் சித்தமாயிடுத்து. ஆமடையா இல்லாம எப்படி சம்ஸ்காரத்தை பண்றது, சீதை இல்லாம எப்படி சம்ஸ்காரம் ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறச்ச, பிராட்டியானவள் எம்பெருமானுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணுவதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய பிராட்டியானவள் அப்படி பூமியை பிளந்து கொண்டு இந்த புஷ்கரணி, இந்த குளத்துல ஒரு பொற்றாமரை தோன்றி, அந்த பொற்றாமரையிலிருந்து அப்படியே வந்து பொற்றாமரை நாச்சியார் பொற்றாமரையால் ஹேமாப்ஜ நாயகின்ற பெயர்ல வரா. வந்து சுவாமினா வந்துட்டேன், வாங்குவா சம்ஸ்காரம் பண்ணலாம்னு சொல்லி ஸ்ரீராமனுடைய தர்மச்சாரிணியாக இருந்து கொண்டு ஸ்ரீராமனுக்கு துணையா நின்று ஜட்டாயு சம்ஸ்காரம் நல்லபடியா முடியறது. எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கும் தசரதருக்கு சர்ம கைங்கரியம் பண்ண முடியல என்ற குறை இருந்து போயிடுத்து. இப்படி ஜட்டாயு சம்ஸ்காரம் பண்ணின பெருமாள் அந்த கலைப்பினாலே அங்கே சிரம பரிகாரம் பண்ணி கொள்வது போல படுத்து சயனிச்சுண்டர் அப்படின்னு ஸ்தலபுராணம். இப்படி சீதையை தேடிண்டு வந்த ராமன் ஜட்டாயு சம்ஸ்காரம் பண்ணினதை ஆழ்வார் குலசேகர பெருமாள் அருளி செய்கிறார். தனமருவு வைதேகி பிரியலுற்று தளர்வெய்தி சடாயுவை வைகுந்தத்தேற்றி. எத்தனை ஆச்சரியமா சொல்றாரு பாருங்க. தனமருவு வைதேகி பிரியலுற்று, சீதையை பிரிஞ்சுட்டான் ராமன், ராவணன் கடத்திட்டு போயிட்டான் மகா பாபி. தளர்வெய்தி, உடலுக்கு உயிர் போலே தன்னில் பாதியாக இருந்த சீதா பிராட்டி பிரிஞ்சு போயிட்டா, எங்க இருக்கான்னு தெரியல, துஷ்டன் கையில் அகப்பட்டுண்டான்னு தெரிய வருது பின்னாடி. பெருமாள் எத்தனை துடிப்பேர், எத்தனை தளர்வெய்தி இருப்பார் பெருமாள். நம்ம உடம்புல இருந்து பாதி உயிர் பிரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுத்து பெருமாளுக்கு. தளர் உற்று தவிச்சு போயிட்டார். சட்டாயுவை வைகுந்த தேற்றி, எனக்கு சீதையை காப்பாத்துறதுதான் முக்கியம், ராவணன் போன திசையில போய் இப்பவே ராவணன் கதையை முடிச்சு நான் சீதையை மீட்டு வரேன்னு பண்ணல பெருமாள்.
தனக்கும் சீதைக்குமா பிராணத்தியாகம் பண்ணின ஜட்டாயுவனுடைய சம்ஸ்காரம் பிரதானம்னு இங்கே பிராட்டியா பாகவதனா அப்படின்னு பாக்கறச்ச பக்தனுக்குத்தான் பெருமாள் பிராதானியம் கொடுக்கிறார். முதல்ல ஜட்டாயு சம்ஸ்காரம், அப்புறம் பிராட்டியை பார்த்துக்கலாம். இதைத்தான் நம்மாழ்வார் சொன்னார். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் தன்னை. வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை கேட்கிறார். இன்பன் அப்படின்னா ஆனந்தமானவன், சந்தோஷமானவன், நமக்கெல்லாம் சந்தோஷத்தை தரவன். யார் யாருக்கெல்லாம் சந்தோஷத்தை தரான் பெருமாள் அப்படின்னா நமக்கும், பாகவதாலா பக்தாலா இருக்கக்கூடிய நமக்கும், பூவின் மிசை நங்கைக்கும் தாயாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். ஆழ்வார் அருளி செயல்கள்ல சூக்ஷ்மமான அனுபவத்தினால பெரியவாச்சான் பிள்ளை கொடையறார் அந்த பாசுரத்தை. நமக்கும் தாயாருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியவன். புரிஞ்சு போயிடுத்து, முடிஞ்சு போயிடுத்து. இதை ஏன் கலரிண்டு? அதீதமான பக்தியினால கலர்றார். நமக்கும் பூவின் மிசை வங்கைக்கும் ரெண்டு பேருக்கும் இன்பம் தரக்கூடியவன் அப்படின்னா யாருக்கு ஜாஸ்தி கொடுக்கக்கூடியவன், யாராலே ஜாஸ்தி மகிழக்கூடியவன், ரெண்டு பேர்ல யார் முக்கியம் அவனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். யார் முக்கியம்னா நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் அப்படின்னு முதல்ல நம்மளதான் சொல்லியிருக்கார் ஆழ்வார். அப்புறம்தான் தாயார சொல்லியிருக்கார். ரெஸ்பெக்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஜீவாத்மாக்களான பக்தாக்களான நமக்கு, அப்புறம் தான் தாயாருக்கு. அதனால தாயார காட்டிலும் பிராட்டிய காட்டிலும் எம்பெருமானுக்கு பாகவதா தான் முக்கியம் அப்படின்னு ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி தோ இப்போதான் ராவணன் அப்படி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான், கொஞ்சம் பின்னால வேகமா போனீங்களான்னா கண்டுபிடிச்சு விடலாம் அப்படின்னா அந்த சமயத்துல போய் பிராட்டியை மீட்கிறத பாப்பாளா வேற யாரானும் இருந்தா, இல்ல ஜட்டாயு சம்ஸ்காரம் பாப்பாளா? ஏன் கொஞ்ச தூரம் போய் சண்டை போட்டுட்டு பிராட்டியை மீட்டு வந்து அதுக்கப்புறம் கூட ஜட்டாயு சம்ஸ்காரம் பண்ணிட்டா போறது? அந்த காட்டுல யார் வேற யார் எடுத்து சம்ஸ்காரம் பண்ணிட்டு போறா ஜட்டாயுவ? இல்லையா? இப்ப பிராட்டி முக்கியமா பாகவதா முக்கியமான்னு பாக்கறச்ச ஜட்டாயுவான பாகவதன் தான் முக்கியம் அப்படின்னு எம்பெருமான் பண்ணினதான அந்த கைங்கரியம் இங்க தெரியறது. இதெல்லாம் சேர்த்து அனுசந்திக்கிறார் ஆழ்வார். தனமரபு வைதேகி பிரியலுற்று தளர்வெய்தி ஜட்டாயுவை வைகுந்தத்தேற்றி, கேவலம் அதனுடைய சரீரத்தை எரித்து சம்ஸ்காரம் பண்ணல, அந்த ஆத்மாவை வைகுந்தத்துக்கு அனுப்புறான் பெருமான். வைகுந்தத்தை ஏற்றி வைகுண்டத்திலே யவ்வராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். வைகுண்டத்திலே வான் இளவரசாக முடிசூட்டி வைக்கிறான் ஜட்டாயுவுக்கு. எங்க இருந்தபடி? இருந்த இடத்துல இருந்தே வைகுண்டத்துக்கு அனுப்புறான் பெருமான். அந்த சக்தி அவனுக்கு உண்டு, பரதீபம் அவன். இப்படி ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த அந்த திருக்கோலத்தில் ரிஷிகளுக்கு சேவை சாதித்தபடினாலே இந்த எம்பெருமானுடைய திவதேசம் பூதபுரி, புள்ளம்பூதங்குடி அப்படின்னு ஜட்டாயு கஷேத்திரம் ஆனது. இங்க மட்டும்தான் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் மூலவரா 4 திருக்கரங்களோட கூட சேவை சாதிக்கிறான். 4 திருக்கரங்களோட சயனிச்சென்றிருக்கிற ராமன் மூலவர் எங்கேயும் கிடையாது. சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு 4 கரங்களோட சதுர்புஜ ராமனாக எம்பெருமான் வல்வில் ராமன் என்கிற திருநாமத்திலே இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான். மூலவருடைய திருநாமம் வல்வில் ராமன் அப்படின்னு ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். சம்ஸ்கிருதத்துல திருட்டதன்வி அப்படின்னு பேரு. வல் வில் ராமன், வலிமையான வில்லை உடைய ராமன். அந்த ராமனுடைய கோதண்டம்னு சொல்லக்கூடியதான வில் எத்தனை துராத்மாக்களை சம்ஹாரம் பண்ணித்து, பிரதானமா ராவணன்னு சொல்லக்கூடிய மகா பாதகன சம்ஸ்காரம் பண்ணித்தே. அப்படி வலிமையான பல துஷ்டர்களை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணின வலிமையை உடைய வில்லை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ராமன், வல் வில் ராமன். திருட்டதன்வி, தனுஷு அப்படின்னா வில்லு, திருட்ட தனுஷு அப்படின்னா வலிய வில், வலிமை பொருந்திய வில். திருட்டதன்வின்னா அந்த வலிமை பொருந்திய வில்லை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ராமன். திருட்டதன்வி ராமபத்ரன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். பெருமாள் இங்கே வல்வில் ராமன் என்கிற திருநாமத்தோடு கூட சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு 4 திருக்கரங்களோடு கூட புஜங்க சயனத்தில் ஆதிசேஷன் பெயர்ல சயனிச்சுண்டு கிழக்கு பார்த்த மாதிரி திருமுக மண்டலத்தை காட்டின்னு இருக்கார் பெருமாள். பெருமாள் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையில சயனிச்சுருக்கார். மேல மோட்டு வலயத்தை பார்த்த மாதிரி சயனிச்சுருக்கார். பெருமாளுடையதான வலது திருக்கரத்தை தலைக்கு பக்கத்துல அப்படியே சப்போர்ட் போல வச்சுட்டு இருக்கார் பெருமாள். இடது திருக்கரத்தாலே நாபியிலிருந்து வரக்கூடிய பிரம்மாவுக்கு வேதோபதேசம். இன்னும் 2 திருக்கரங்கள் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கின்றன. பெருமாள் ஆச்சரியமா ஒரு தாமரை புஷ்பத்தின் மீது தன்னுடைய திருவடிகளை பொருத்தி கொண்டு திருவடியை நன்னா நாம சேவிக்கும்படியா ஆச்சரியமான திருவடி சேவை சாதிச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். பெருமாளுடைய திருவடியிலே பூமி பிராட்டி அமர்ந்து கொண்டிருக்கிறாள். பூமி பிராட்டியானவள் 2 திருக்கரங்களோட வலது திருக்கரத்தில் தாமரை புஷ்பத்தையும் இடது திருக்கரத்தை வரதஹஸ்தமாக தன்னுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணும்படியாக சொல்லிக் கொண்டும் சேவை சாதிக்கிறாள்.
இவதான் ஜட்டாயு சம்ஸ்காரத்திற்காக சீத் பக்கத்துல இல்லையே அப்படின்னு பெருமாள் நினைத்த போது பூமியிலிருந்து வந்த அந்த பூமி பிராட்டி அவள் தான். அதனால பெருமாள் இடத்துல இங்க பூமி பிராட்டி மட்டுமே உண்டு. ஆதனூர்ல பார்த்தது போல ஸ்ரீதேவி பூமி தேவி ரெண்டு பேரும் கிடையாது. இங்க எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே எம்பெருமானாலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட ஜட்டாயு முதலானவர்கள்லாம் இருக்கா. பெருமாள் ஆச்சரியமான அழகு. பெருமாளை நம்முடைய பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிறச்ச ரதிபதி சதகோட்டி சுந்தராங்கன் அப்படின்னு வர்ணிக்கிறார். ரதிபதினா மன்மதன். எத்தனை மன்மதன் அப்படின்னா ஒரு மன்மதன் இல்ல, சதகோட்டி மன்மதன். 100 கோடி மன்மதர்களுக்கும் விஞ்சிய அழகை உடையவன். ஒரு பக்கம் இந்த புள்ளம்பூதங்குடி வல்வில் ராமர் மூலவரை வச்சுடணும், இன்னொரு பக்கம் 100 கோடி மன்மதர்களை ஒன்னா வைக்கணும். அவ அத்தனை பேருடைய அழகை காட்டிலும் ஒரு படி மேலான அழகு இந்த எம்பெருமானுடையது, பலபடி மேலான அழகு. அப்பேற்பட்ட சுந்தராங்கன் அப்படின்னா பெருமாளுடைய திருமேனியில ஒரு ஒரு அங்கமும் ஒரு ஒரு உறுப்பும் அத்தனை அழகானது. ராவணன் ஒன்னும் தாள் கண்டார் தாளே கண்டார், தடப்பெரும் தோள் கண்டார் தோளே கண்டார், எந்த அவயவத்தை எந்த ரூபத்தை சேவித்தாலும் அதே சேவிச்சுருப்பான். என்ன ஆச்சரியமான திருவடி சேவைன்னு திருவடியை சேவிச்சுட்டு இருந்தா திருவடியே தான் சேவிக்கணும், மேல போகாது கண்ணு. பெருமாளுடைய திருமார்பை சேவிக்கிற போது திருமார்பை விட்டு மேலேயும் போக மாட்டோம், கீழே வர மாட்டோம். பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடியதான அந்த புன்னகையை அழகை சேவிக்கிற போது பெருமாள் முகத்தை விட்டு அப்படி இப்படி திரும்புறதுக்கு மனசு வராது. அப்படி ஒரு ஒரு அங்கமும் சுந்தரமா அழகாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ராமோ விக்கிரகவான் தர்மகான்னு சொல்றது போல இந்த வல்வில் ராமன் விக்கிரகவான் சுந்தரகா, அழகே வடிவெடுத்தவன் இந்த பெருமாள். அழகு அழகுன்னு சொல்றோமே, அந்த அழகு எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும்னு வல்வில் ராமனை காட்டலாம். அவ்வளவு ஆச்சரியமான பெருமாள். இன்னைக்கும் கர்ப்ப கிரகத்துல இந்த எம்பெருமான் மூலவருக்கு முன்னால நின்றுண்டு, அதுவும் உற்சவர் ஆஸ்தானத்துல இல்லாத சமயம், ஒரு பிரம்மோற்சவ சமயமோ புறப்பாடு சமயமோ இல்ல வேற ஏதாவது சன்னதியில உற்சவர் எழுந்தருளி இருக்கார், திருமஞ்சனாருது, அந்த மாதிரி சமயத்திலேயோ மூலவருக்கு முன்னால உற்சவர் இல்லாத சமயத்துல மூலவரை போய் நின்று சேவித்தோமானா அப்படியே திருப்பானாழ்வார போல பெருமாளோட திருவடியில சேர்ந்து அவரோட கலந்துட மாட்டோமான்னு இருக்கும் நமக்கு. அப்படி ஒரு ஆச்சரியமான அழகு. ஆதனூர் பெருமாள் நன்ன உயரமா நன்ன அகலமா இருக்கக்கூடிய பெருமாள். இவர் அத்தனை அவசரம் அத்தனை அகலம் இல்ல, திட்டமான திருமேனி. ஆனால் அழகு அப்படி சொட்டும் பெருமாளுக்கு. பெருமாளுடைய அழகு பெருமாளுடைய விக்கிரகத்திலிருந்து அப்படியே வழிஞ்சு ஓடுறது. அதை யாரோ அணை போட்டு தடுத்து நிறுத்தி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எப்போது வேண்டுமானாலும் அணை உடையலாம்னு சொல்லும்படியான அழகு வெள்ளம் பெருமாளுடையது. இதெல்லாம் வெறும் வார்த்தை வர்ணனை இல்லை, பெருமாளை நின்று சேவிக்கிறச்ச ஏற்படக்கூடிய சத்தியமான அனுபவங்கள். பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் சேவிக்க வேண்டாம். நாம எல்லாம் நன்னா சுலபமா சேவிக்கும்படியா பெருமாள் அப்படி என் முகத்தை நன்னா சேவிச்சுக்கோங்க, கண்டு ரசிங்கோன்னு சொல்றது போல தலையை நன்னா தூக்கிட்டு படுத்துட்டு இருக்கான் பெருமாள். ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் பெருமாள் அனுபவிக்கணும்ன்ற அவசியமே இல்லை, ரொம்ப சர்வசாதாரணமாக பெருமாளை சேவிச்சுடலாம். அவ்வளவு ஆச்சரியமா அவ்வளவு அழகான ரூபசுந்தரனான எம்பெருமான். உற்சவருக்கும் வல்வில் ராமசுவாமி திருட்டதன்வி ராமபத்ரன் தான் திருநாமம். உற்சவர் மூலவருக்கும் உற்சவருக்கும் அழகிலே போட்டின்னு சொன்னால் கூட தப்பில்லை. அப்படி ஒரு உத்தமமான சேவை. ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பான்னு சொன்னா மூலவர் தான்றது ஒரு பட்சம். இந்த உற்சவர் எப்படி இருப்பார்னா, இவர திருவாபரணங்கள் எல்லாம் இல்லாம திருமஞ்சன கோலத்துல ஏகாந்தமா சேவிக்கிறச்ச கிட்டத்தட்ட திருமாலிருஞ்சோலை கல்லழகரை போல இருக்கக்கூடிய உற்சவர். கிட்டத்தட்ட அதே அழகர்னு சொல்லல அடியேன், திருமாலிருஞ்சோலை கல்லழகரை போல அல்லது திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜன் கூடலழகர், இவா ரெண்டு பேருக்கு நடுவுலன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான திருமேனி எம்பெருமானுக்கு. பெருமாள் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டு இடது திருக்கரத்தை திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனை போல மலையப்பனை போல கட்டிஹஸ்தமாக வச்சுருக்கார். நான் இருக்கேன், என்னிடத்துல வந்து சேருங்கோ, நான் அபயம் தரேன், கவலைப்படாதங்கோ, நான் ரட்சிக்கிறேன், என்னிடத்துல வந்துட்டீங்களோன்னோ நான் அபயம் கொடுத்துட்டனோன்னோ உங்களுக்கு இனி இந்த சம்சாரம் இடுப்பளவுதான் அப்படின்னு சொல்வது போல அபயஹஸ்தமும் கட்டிஹஸ்தமும் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். மலையப்பன் உற்சவர் எப்படியோ அதே மாதிரிதான். ஆனால் அவருக்கு வரதஹஸ்தமும் கட்டிஹஸ்தமும், இவருக்கு அபயஹஸ்தமும் கட்டிஹஸ்தமும். ஆச்சரியமான உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி நாச்சியார் பூமிதேவி நாச்சியார். ஒரு திருக்கரத்தாலே புஷ்பத்தை ஏந்தி கொண்டு ஒரு திருக்கரத்தை தொங்க போட்டு இருக்கா.
இப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய உற்சவர். இவருக்கும் 4 திருக்கரங்கள். இவரும் ராமன், சதுர்புஜ ராமன். தாயார் தனிக்கோயில் நாச்சியார், ஹேமாம்புஜவல்லி, ஹேமாப்ஜ நாயகி அப்படின்னு திருநாமம். பொற்றாமரையால் நிறுத்தம். ஹேமாபுஜம், ஹேமாப்ஜம் அப்படின்னா பொற்றாமரை, தங்கத்தாமரை. அதுல இருந்து அவதாரம் பண்ணினவளானபடியினாலே பொற்றாமரையால். ஹேமாம்புஜவல்லின்னு திருநாமம். தனிக்கோயில் நாச்சியார். மேல் 2 திருக்கரங்களாலே தாமர புஷ்பங்களை ஏந்தி கொண்டு, கீழே 2 திருக்கரங்கள் வரதஹஸ்தமும் அபயஹஸ்தமும் வைத்துக் கொண்டு அனுகிரகிக்கிற தாயார். மூலவருக்கும் உற்சவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மூலவர் போலவே எழுந்தருளியிருக்கா உற்சவரும் கூட. ரொம்ப அழகான தாயார், ரொம்ப வரப்பிரசாதியான தாயார். தாயார் தனிக்கோயில் நாச்சியார். இப்படி விசேஷமான பெருமாள் தாயார்கள். விமானம் சோபன விமானம்னு பேரு. சோபனம் அப்படின்னா மங்களம் அர்த்தம், மங்களகரமான விமானம். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய மங்களகரமான காட்சியை நமக்கெல்லாம் அனுகிரகிக்கக்கூடியதான விமானம். இந்த விமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டியை போய் சேவிக்கிற போது நம்முடைய அமங்கலங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு நமக்கு மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மாங்கல்யம் கிடைக்கும். மாங்கல்யம் அப்படின்னா மங்களகரமான செய்திகள், மங்களகரமான விஷயங்கள், மங்களகரமான ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் கிடைத்து நாம் எம்பெருமானாலே பிராட்டியாலே அனுகிரகிக்கப்பட்டவர்களாவோம் அப்படின்ற அர்த்தத்திலே சோபன விமானம், மங்கள விமானம் அப்படின்னு பேரு. அப்படி என்ன மங்களம் இங்கே நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோமானா அதே ஜட்டாயு சரித்திரம். ஜட்டாயுவானவர் ராவணனோட சண்டை போட்டு சீதையை காப்பாற்ற முடியாம ராவணனாலே சிறகுகள் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கார். ராமா ராமான்னு கூக்குரலிட்டார். ஒருவேளை அந்த சமயத்துல ராமன் அங்க இல்லாம தூரத்துல இருக்கார், அல்லது ராமன் அங்க வரலன்னு வச்சுக்கலாம். யார் ஜட்டாயுவுக்கு வைகுண்டம் கொடுப்பது? அப்படி ஒரு ஆபத்தசையில தன்னுடைய பிராணநாயகியா ஆமடியாலா இருக்கக்கூடிய தன்னில் பாதியான சீதையை ஒரு துஷ்டன் கவர்ந்துட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடியே துரத்துண்டு போய் சூட்டோட சூடா அவனுடைய கதையை முடித்து அவனை கதற கதற வெட்டி பிராட்டியை மீட்டுண்டு வராம போன உடம்புக்கு போயின்னு இருக்கிற உடம்புக்கு இனிமேல் போய் காப்பாற்றவும் முடியாது. ஆல்மோஸ்ட் டெட் ஜட்டாயு. அங்க வர வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஜீவன் தனக்காகவும் தன்னுடைய ஆமடியாளுக்காகவும் பிராணத்தியாகமே பண்ணுகிறதே, அதற்கு ஒரு மங்களம் ஏற்பட வேணும் அப்படின்ற எண்ணத்துல பெருமாள் போய் ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் கிடைக்காத உத்தமலோகம் உனக்கு கிடைக்கட்டும் ஜட்டாயுவேன் அனுகிரகம் பண்றானே, அதுதான் எம்பெருமான் ஜட்டாயுவுக்கு பண்ணின மங்களம். மோட்ச பிரதாதா, மோட்சம் தரக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தானே. இவன் போய் தரலேன்னா ஜட்டாயுக்கு எப்படி மோட்சம், எப்படி மங்களம் கிடைக்கும்? அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தனக்கு ஒரு ஆபத்துன்ற சமயத்திலும் கூட பக்தனுக்கு மங்களத்தை கொடுத்த பெருமாள் நம்மளுக்கும் மங்களத்தையே கொடுப்பான். அதனால அவன் இருக்கக்கூடியதான விமானம் மங்கள விமானம், சோபன விமானம். தீர்த்தம் ஜட்டாயு தீர்த்தம் அல்லது கிருத்திர தீர்த்தம். ஜட்டாயுனுடைய சம்ஸ்காரத்திற்கு தேவையான தீர்த்தமாடுறது, தர்ப்பணம் பண்றது முதலான விஷயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதான தீர்த்தம். ஜட்டாயு சம்ஸ்காரத்திற்காகவே எம்பெருமான் ஸ்ரீராமனாலே ஏற்படுத்தப்பட்ட நிர்மாணம் பண்ணப்பட்ட தீர்த்தம். அதனால ஜட்டாயுவனுடைய சம்ஸ்காரத்துக்கு பயன்பட்ட தீர்த்தமானபடினாலே ஜட்டாயு தீர்த்தம்னு பேரு. கிருத்திர தீர்த்தம் ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய பறவையரசன் சம்பந்தமான தீர்த்தம் அப்படின்னு பேரு. கோயிலுக்கு பின்புறத்திலே இருக்கிறது ஜட்டாயு தீர்த்தம்னு சொல்லக்கூடிய உத்தமமான புஷ்கரணி. இந்த புஷ்கரணியிலிருந்துதான் பொற்றாமரையிலிருந்து பொற்றாமரையால் தாயார் அவதாரம் பண்ணினான். பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா திருத்தரராஜன் சொல்லக்கூடிய பறவை அரசன் ஜட்டாயுவுக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். பிற்காலத்திலே சுவாமி திருமங்கையாழ்வாருக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். வைகானச ஆகம ரீதியிலே திருவாராதனம் உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடிய உத்தமமான திவ்யதேசம். திருமங்கையாழ்வாராலே பெரிய திருமொழியிலே 5:1 ஒரு பதிகம் 10 பாசுரங்களாலே ஒரு திருமொழியாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான உத்தமமான திவ்யதேசம். ஸ்ரீமத் அகோபில மடத்தினுடைய ஆதீனத்துக்குள்ளே இயங்கக்கூடியதான உத்தமமான சன்னதி. ஸ்ரீமத் அழகசிங்கர்களாலே பராமரிக்கப்பட்டு வருகிற உத்தமமான திவ்யதேசம். இந்த திருப்புள்ளம்பூதங்குடி பெருமாள் சன்னதிக்கு வலதுபுறத்திலே சன்னதிக்கு அருகே பிராச்சீனமான ஸ்ரீமத் அகோபில மடம் உண்டு. இந்த திருப்புள்ளம்பூதங்குடியில் ஸ்ரீமத் அகோபில மடத்தினுடைய 19வது பட்டம் ஸ்ரீமத் அழகசிங்கர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசதீந்திர மகாதேசிகனுக்கு பிருந்தாவனமும் உண்டு. இந்த புள்ளம்பூதங்குடிக்கு அருகே இருக்கக்கூடியதான மண்டங்குடி என்கிற ஊரிலேதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய அவதாரம். இன்னைக்கும் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தில் பெருமாளோடு கூட ஆழ்வார் அங்கே எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். அவசியம் ஆதனூர் புள்ளம்பூதங்குடி சேவிக்கிறச்ச நரசிம்மபுரம் பிருந்தாவனங்களையும் சேவிக்கணும், புள்ளம்பூதங்குடி பிருந்தாவனத்தை சேவிக்கணும், அதோடு கூட திருமண்டங்குடி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தையும் சேவிக்கணும்.
பிரம்மாண்ட புராணத்தினாலும் பாத்ம புராணத்தினாலும் சொல்லப்பட்ட ஸ்தல புராணம் என்று குறிப்பிருக்கிறதே தவிர பூரணமாக அந்த ஸ்தல புராண ஸ்லோகங்கள்லாம் கிடைக்காதபடியினாலே இப்ப என்ன சொன்னோமோ அது மட்டும்தான் இந்த புள்ளம்பூதங்குடி திவதேசத்துக்கான சரித்திரம். ரொம்ப விசேஷமா ரொம்ப விசதமான வாக்கியங்கள்லாம் ஒன்றும் கிடைக்கல பெருசா. எம்பெருமான் ஜட்டாயுவனுடைய சம்ஸ்காரத்தை பண்ணிட்டு அந்த ஆயாசம் தீர சிரம பரிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். நாம் இங்கே சீதையை துரத்திண்டு அத்தனை ஓடினான், சீதையை காப்பாத்துறதுக்காக அத்தனை ஓடினான் பெருமாள். அந்த மாயமானத்தை திண்டு ஓடினான், சீதையை தேடிண்டு ஓடினான், ஜட்டாயு சம்ஸ்காரம் பண்ணினான், புஷ்கரணியை தோண்டினான், இத்தனை பண்ணினான் ஒண்ணு பெருமாள். எத்தனை சிரமம் ஏற்பட்டிருக்கும் திருமேனியில வாட்டம். ஆனா மனுஷாவதாரமா தானே இருந்துட்டு இருக்கான். இப்போ அத்தனை சிரமத்தையும் போக்கிக் கொள்வதற்காக பெருமாள் சிரம பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? அப்படியே கொஞ்சம் கட்டையை சாச்சா தேவலாமா இருக்கும் சுவாமி. ஒன்னும் பண்ண வேண்டாம், நல்லா குளிச்சுட்டு அப்படியே பிளாட்டா படுத்துண்டா போறோம், அப்படியே இழுத்தும் போயிடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஒன்னும். அந்த மாதிரி சிரம பரிகாரம் பண்ணி கொள்ளக்கூடிய ரீதியிலே பெருமாள் அப்படியே சயனிச்சுக்கணும்னு பாக்குறார். ஆதிசேஷன் வந்து படுக்கையாறார், அதுக்கு மேல பெருமாள் வல்வேல் ராமன் சயனிச்சுக்கிறார். இந்த திருக்கோலம் தான் இப்போ புள்ளம்பூதங்குடியிலே சேவிக்கக்கூடியதான திருக்கோலம். பூமி பிராட்டி பெருமாளுடைய திருவடி வாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ யாருன்னு சொன்னா ஜட்டாயு சம்ஸ்காரத்திற்காக பொற்றாமரையிலிருந்து தோன்றிய பூமி பிராட்டி. இவளுக்கு பூமி நாச்சியார்னு தான் திருநாமம். மூலவர் திருவடி வாரத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு பூமி பிராட்டி, பூதேவி, பூமி தேவி, பூமி நாச்சியார்னு தான் திருநாமம். தனிக்கோயில் நாச்சியாரா பிராகாரத்தில் இருக்காளே அந்த தாயாருக்கு தான் பொற்றாமரையால் தாயார்னு திருநாமம், ஹேமாப்ஜ நாயகி. இந்த ஜட்டாயுன்னு சொல்லக்கூடியவர் சூரியனுடைய பிள்ளை. இவர் ராமனுடைய தகப்பனாரான தசரத சக்கரவர்த்திக்கு பல உதவிகள் பண்ணி பல ஆபத்காலங்களில் துணை நின்று உயிர் தோழராக இருந்தார். குறிப்பா சம்பராசுர யுத்தத்தை தசரதர் நடத்தின போது மிகவும் உதவியா இருந்தார். அந்த யுத்தத்திலே ஜெயித்த தசரதன் ஜட்டாயு அப்படி சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு, ஹே ஜட்டாயோ, நீ என்னுடைய உயிர் தோழன், நான் உடம்பு, நீ உயிர், நீ இல்லைன்னா தசரதன்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு இயங்காது, நீ எனக்கு உயிர் போலன்னு சொல்லி சேர்த்து அனுப்பிச்சுட்டாராம். இத கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றார். உயிர் கிடக்க உடலை விஷம் வேட்டினார் உணர்விறந்த கூற்றினாரே. யமன் என்ன பண்ணிட்டானா, உயிரை தானே கவர்ந்து இழுத்துட்டு போன யமன். யாராலும் செத்து போயிடுறா சுவாமி, அவ பக்தி யோகம் பண்ணல, சரணாகதி பண்ணல, சாமான்யமா போயிட்டா, மோட்சத்துக்கு ஒரு உபாயமும் பண்ணல, சாதாரணமா போயிட்டா. அவளுடைய உயிரை தானே யமன் யம தூதர்கள்லாம் கவர்ந்துட்டு போய் தண்டனை எல்லாம் கொடுக்கணும். அவ உடம்பு இங்க எரிச்சுடுவாள் ஒன்னும். ஆனா உணர்விறந்த கூற்றினார், புத்தி இல்லாத யமனை சேர்ந்தவா என்ன பண்ணாலாம், புத்தி இல்ல, ஃபீலிங்ஸ் இல்ல அவளுக்கு, என்ன பண்ணிட்டாலாம், பைத்தியகாரத்தனமா பண்ணிவிட்டாலாம். என்ன பண்ணிவிட்டா, உடம்பை இங்க வச்சுட்டு உயிரை தானே எடுத்துட்டு போனோம், உயிரை இங்க வச்சுட்டு கேவலம் உடம்பு எடுத்துட்டு போனானா என்ன பண்ண போறான், உடம்ப வாரிசுகள் எரிச்சு சம்ஸ்காரம் பண்ணணும், உயிரை தானே எமம் பிடிச்சுட்டு போய் அதனை எல்லாம் கொடுக்கணும். ஆனா பைத்தியகாரா, பிராணனை இங்க வச்சுட்டு சையத்தை எடுத்துட்டு போய் நீயாடா சம்ஸ்காரம் பண்ண போறேன்னு பரிகாசம் பண்றாரு கம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம், தசரதர் ஜட்டாயு பார்த்து என்ன சொன்னார், நான் உடம்பு, நீ உயிர். அப்ப உடம்புன்னு சொல்லக்கூடிய தசரதர் யமனோட கூட யமலோகம் போயிட்டார். அப்போ இவர் பிராணன் இங்க இருக்கிறது, பிராணனை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு பரிகாசம் பண்றாரு கம்பர். பெருமாளுடைய திருத்தகப்பனாராக இருந்து அவருக்கு ஏன் வைகுண்டம் கிடைக்கல தசரத சக்கரவர்த்திக்கு அப்படின்னா, சூக்ஷ்மம் தெரிந்த பெரியவா சொல்ற விஷயம், சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ஒண்ணு, ரெண்டு மொத்தம். சாமானிய தர்மம் பிரதானமா விசேஷ தர்மம் பிரதானமான்னு பாக்குறச்ச ரெண்டுத்துல எது முக்கியம்னு வரச்ச, ரெண்டுத்துல ஏதான ஒண்ணுதான் வரச்ச விசேஷ தர்மம் தான் பிரதானம். அப்படி இருக்கிற போது விசேஷ தர்மத்தை விட்டு சாமானிய தர்மத்தை பண்றதுன்றது முட்டாள்தனம். ஓ, கைகேயிக்கு தசரதர் எப்பவோ 2 வரம் கொடுத்தார், அந்த 2 வரத்தை நீ எப்ப வேணாலும் கேளு உனக்கு தரேன்னு சொல்லிட்டார். அவளும் தகுந்த மாதிரி பூனியினுடைய சதியினாலே ஒரு சூழ்ச்சியோடு கூட பரதன் நாடாளனோ ராமன் காடேகணும்னு 2 வரத்தை கேட்டுட்டா. இவரும் சரின்னுட்டார். இது என்ன, சொன்ன சொல் தவறாமை, சத்திய வாக்கா இருக்கிறது, கொடுத்த வரத்தை கொடுத்த வாக்க மீறாம இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சாதாரண தர்மம். சத்தியம் வத, தர்மம் சர, உண்மையே பேசு, தர்மப்படி நடந்து கொள், பொய் பேசாதேன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சாதாரண தர்மங்கள். உண்மையை சொன்னா பொய் பேசாம இருந்தா பெரிய அவார்டு எல்லாம் கொடுத்துட்டு போறது இல்லை யாரும். சாதாரணமான தர்மம் இது, எல்லாரும் பண்ணக்கூடிய தர்மம். இந்த தர்மத்தை பெருசா நினைச்சுண்டு கைகேயிக்கு வாக்கு தவறாம நல்ல புருஷனா இருக்கேன், சத்திய வாக்கா இருக்கேன் அப்படின்ற பேர்ல
பரபிரம்மமான ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்பினான் தசரதன். ஸ்ரீராமன் சொல்லக்கூடியவன் பரதெய்வம், அது விசேஷ தர்மம். பரபிரம்மமானது காட்டுல போய் அலையிறது, ஒரு ஜீவாத்மாவான ராமன் இங்க நாட்டாள்றான், அதுவும் தகாத நாட்டாள்றான். எப்படின்னா சாஸ்திரப்படியும் சம்பிரதாயப்படியும் லௌகீகப்படியும் தசரதனுக்கு அடுத்தபடியா ஸ்ரீராமன் தான் நாட்டாளனும், அவனுக்கு தானே முடிசூட்டுறதா இருந்தது. சதியினால அதை தோற்கடித்து வஞ்சக எண்ணத்தினாலே சூழ்ச்சியினாலே மூணாவதான பரதன் ஆடக்கூடியதான அந்த காரியத்தை பண்ணினாயோ, அது தப்பு. அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு இல்ல. நீ கொடுத்த வரத்தை, உனக்கு கொடுத்த வரத்தை நான் நிறைவேற்றணும்னு பார்த்தேன். ஆனா என்னுடைய பிராணனா பகவத் அவதாரமா இருக்கக்கூடிய ராமனையே காட்டுக்கு அனுப்புறையே, இது தப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை அவன் கேட்டிருக்கலாம். ஒன்னும் கொடுத்த வாக்கம் மீறினதாயிடும்னு சொல்லக்கூடிய கேவலமான சாமானிய தர்மத்தை ரட்சிப்பதற்காக அவன் விசேஷ தர்மமான எம்பெருமானை காட்டுக்கு அனுப்பினானே, அதனால அவனுக்கு கேவலம் சொர்க்கம்தான் கிடைத்தது, மோட்சம் கிடைக்கல. தான் பிராணனோட உயிரோட இருக்கிறது முக்கியமா இல்ல பகவத் கைங்கரியத்துல ஒரு துரும்பாக இருப்பது முக்கியமான்னு யோசிக்கிறச்ச, இதுவா அதுவான்ற நில வரச்ச, தனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, தான் துடி துடித்து மாண்டாலும் பரவாயில்ல, சீதையை காப்பாத்துறமோ இல்லையோ, சீதை எங்க இருக்கா யார் கடத்திட்டு போனான்ற விஷயத்தையாவது பெருமாள் இடத்துல சொல்லணும்னு உயிரை கையில புடிச்சுட்டு இருந்து செத்தாரே ஜட்டாயு, அவருக்கு ஸ்ரீவைகுண்டம் கிடைத்தது, பெருமாளே அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணினர். இப்படி சாமானிய தர்மத்தை விட விசேஷ தர்மம் தான் பிரதானம் அப்படின்றது ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஜட்டாயு விருத்தாந்தத்தினாலே சொல்லப்படக்கூடியதான விஷயம். இப்படி தசரதருடைய விசேஷமான அன்பிற்கு பாத்திரமானவர், நட்புக்கு பாத்திரமானவர் ஜட்டாயு. இந்த ஜட்டாயு ராமலக்ஷ்மணாலாம் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை பாக்குறச்ச தான் தசரதருடைய உற்ற நண்பன் என்பதை சொல்லி, நானும் உங்களுக்கு அப்பா ஸ்நானம் அப்படின்னு எல்லாம் சொல்லி ராமலக்ஷ்மணால தங்களுடைய புதல்வர்களை போலவே பாவித்து அன்பு பாராட்டி கொண்டு வந்தவர். அதனால ராமலக்ஷ்மணாலும் ஜட்டாயுவ தகப்பனார்னே குறிப்பிட்டா. தகப்பனார் தகப்பனார் சம்ஸ்காரம், தகப்பனார் போயிட்டாருன்னே சொல்றாவா. அப்படி ஒரு உத்தமமான பாந்தவியம் ராமலக்ஷ்மணாலுக்கும் ஜட்டாயுவுக்கும். இப்பேற்பட்ட பெருமை, பெருமாள் வாயாலே அப்பா என்று சொல்லப்பட்டதான பெருமை உடையவர் ஆகையபடியினாலே இவருக்கு பெரிய உடையார், பெரிய திருவுடையார் அப்படின்னு திருநாமம். ஜட்டாயு அப்படின்ற வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் சொல்றா பெரியவா. மயிர்கள் அப்படி திரண்டு திரித்த ஜட போல இருக்கக்கூடிய உடம்பை உடையவர்னு ஒரு அர்த்தம். ஜட்டாயு அப்படின்னா இந்த பறவைக்கு உடம்பு முழுக்க அப்படியே வெறும் மயிர் கற்றைகளா இருக்கும், அப்படியே முடிக்கு நடுவுல மூஞ்சி இருக்கிறாப்புல இருக்குமோன்னு. அந்த மாதிரி பல மயிர் கோர்வைகளை ஒன்னா திரித்து ஜட போல ஆக்கி அதுக்கு நடுவுல ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருக்குமோ அதுக்கு ஜட்டாயுன்னு பேரு. அது இவருடைய உருவ தோற்றத்தினால இவருக்கு ஏற்பட்ட பெயர். அதே மாதிரி இவர் உடம்புல எத்தனை ரோமங்கள் முடிகள் உண்டோ அத்தனை ஆயுள் உண்டாம் இவருக்கு. இவர் சரீரத்துல எத்தனை ரோமம் அடர்த்தியா திரண்டு இருக்கோ அத்தனை அடர்த்தியான ஆயுள், அதனாலதான் அத்தனை யுகங்கள் இருந்தார் இவர். இன்னொரு அர்த்தம், தன்னுடைய சிறகிலே ரெக்கையிலே உயிரை உடையவர் அர்த்தம். ஜட்டாயுவுக்கு உயிர் பிராணன் எங்க இருக்குன்னா ரெக்கையில இருக்க, ரெக்கையை வெட்டினா செத்து போயிடும். இப்படி எல்லாம் பல அர்த்தங்கள். இந்த ஜட்டாயுவை பத்தி விசேஷமா புராணம் வர்ணிக்கிறது. இவர் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்னு ஜீவாத்ம பரமாத்ம பேதத்தை நன்னா தெரிஞ்சின்றவர். விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, ஜீவனுக்கு இவ்வளவுதான் சக்தி, பரமாத்மாவுக்கு தான் எல்லா சக்தியும், ஜீவன் பரமாத்மாவினாலே படைக்கப்பட்டான், இயக்கப்படுகிறான், அவனை தான் போய் அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்த ஞானம் உடைய மகா ஞானி. வாக்கு மாறாத தன்மை உடையவர், ஒரு நாளும் பொய்யே பேச மாட்டார். கொடுத்த வாக்க சத்தியமா நிறைவேற்றக்கூடியவர், சத்தியவாக்மி. திருமந்திரம்னு சொல்லக்கூடிய நாராயண அஷ்டாட்சரி மந்திரத்தை நன்னா கூர்மையா ஆழமா அர்த்த விசேஷங்களை தெரிந்து கொண்ட ஞானி. திருமந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்கள் ரொம்ப ஆச்சரியமா பதிந்து போன ஒண்ணு ஜட்டாயுவுக்கு. ரொம்ப தூரத்துல நடக்கிற விஷயத்தை கூட பக்கத்துல இருந்து பார்ப்பது போல கூர்மையான கண் பார்வை உடையவர். எத்தனையோ மைல் கப்பால் நடக்கக்கூடிய விஷயத்தை கூட தன்னுடைய சின்ன கண்களை அப்படியே ஜூம் பண்ணி போக்கஸ் பண்ணி பார்த்து சரியா சொல்லக்கூடியதான அந்த கிரகண சக்தி உண்டு இவருக்கு. இப்படி விசேஷமாக வர்ணிக்கப்பட்டவர் ஜட்டாயு. அவருடைய சர்ம சம்ஸ்காரத்தை பண்ணிட்டு பெருமாள் இங்க சயனிச்சுட்டான். அப்படி பெருமாள் சயனிச்சுண்டு சிரம பரிகாரம் பண்ணிட்டு விசிராந்தி பண்ணிட்டு இருக்கான், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் பெருமாள். இதுதான் பெருமாளுடைய வைபவம். இப்படியே பெருமாள் பல காலம் இங்க சயனிச்சுட்டு இருக்கிறச்ச திருமங்கையாழ்வார் ஒரு முறை இந்த ஊருக்கு வரார். வந்தவர் இந்த பெருமாளை பார்த்தார். பார்த்தா ரெண்டு கையோட ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கிறாப்புல இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்க.
பெருமாள்னா சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கணும், ஒன்னும் சங்கு சக்கரம் இருக்கணும், 4 கை இருக்கணும், எல்லாம் உண்டு. வெறும் 2 கையோட கூட சாதாரணமா கலைப்புல இருக்கிற ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறது போல தெரிகிறது பெருமாளை சேவிக்க ஆழ்வாருக்கு. பார்த்தார், சங்கு சக்கரம் இல்ல, மார்புல லட்சுமி இல்ல, 4 கை இல்ல, இது ஏதோ வேற தெய்வம் போல் இருக்கு, சாதாரண தெய்வம், இதுவோ வேற தேவதாந்திரம், நாம வணங்கத்தகாத வேற ஏதோ ஒரு தெய்வம் அப்படின்னு நினைச்சிட்டு பெருமாளை உதாசீனம் பண்ணிட்டு போயிட்டாராம் திருமங்கை ஆழ்வார். அங்க இருந்து பாடாமையே போயிட்டார், கைகூப்பாமையே போயிட்டார். உடனே இந்த பெருமாளை கடந்து போயிட்டு இருக்கார் திருமங்கை ஆழ்வார். இவருக்கு பின்னாடி இருந்து ஒரு ஜோதி வெள்ளம், ஒரு ஒளி பிழம்பு, சூரியனை நேர பார்த்தா கண்ணு கூசுறது பாருங்க, அந்த மாதிரியான ஒரு விசேஷமான தேஜஸ் இவர் பின்னால இருந்து வந்து தாக்கி இவர் கண் அப்படி, என்னடா இது இப்படி விசேஷமான ஒரு தேஜஸ், 100 சூரியனுக்கும் மேற்பட்டதான தேஜஸ் வந்து நம்ம கண்ணை அப்படியே கூசும்படியா பண்றதே, இந்த தேஜஸ் எங்க இருந்து வருது, இந்த ஜோதி எங்க இருந்து வருதுன்னு திரும்பி பாக்குறார். அந்த தேஜஸ் அப்படியே வல்வில் ராமன் சன்னதி வரைக்கும் அழிச்சுட்டு போறது இவரு. இப்ப கிட்ட போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான அழகு சொட்டக்கூடிய ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, திவ்ய புருஷன் படுத்துட்டு இருக்காருங்க. இதுக்கு முன்னால பார்த்தது வேற, இப்ப பார்த்தது வேற. இதுக்கு முன்னால பார்த்தது சாதாரண மனுஷன் 2 கையோட ஓய்வெடுத்துட்டு தூங்குறாப்புல இருக்கக்கூடியதான விக்கிரகம். இப்ப போய் பார்த்தா 4 கைகள், 2 கைகள்ல சங்க சக்கரம் ஏந்தின்னு இருக்கார். தொப்புள்ள இருந்து பிரம்மா வரான், பிரம்மாவுக்கு ஒரு கையால வேத உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு கை மட்டும் அலுப்பா இருக்கு, கொஞ்சம் படுத்துக்கிறேன்னு சொல்றது போல தலைக்கு வச்சுட்டு இருக்கார். மார்புல லட்சுமி இருக்கா. பார்த்தார், ஆஹா நம்ம ஸ்ரீமன் நாராயணன், நம்ம பெருமாள் இவர், இவரை சேவிக்காத போயிட்டேனே, இவரை பாடாத போயிட்டேனே அப்படின்னு ஆழ்வார் நினைச்சுட்டு அப்புறம் பாட ஆரம்பிக்கிறார். இதுல ஒரு உத்தமமான தர்மம் இருக்கிறது நமக்கு. என்னன்னா, பெருமாளை பாடாம விட்டாலும் பரவாயில்ல, பெருமாளே வந்து நான் பெருமாள் தான் பாடு அப்படின்னு சொல்லி பாட்டு வாங்கிப்பார். அது அப்புறம் பெருமாள் தான் அப்படின்னு தெரியாத வரைக்கும் எந்த தெய்வத்தையும் சேவிக்கிறதுக்கு இல்லைன்றது முக்கியமான தர்மம். அதுதான் சொல்றார் திருமழிசை பிரான், மறந்தும் புறந்தொழா மாந்தர். நல்ல தூக்க கழகத்துல இருக்கா, பெருமாளை தவிர வேறு தேவத்தையை காட்டி சேவின்றா, அந்த தூக்க கலக்கத்திலையும் சேவிக்க கூடாது, மயக்கத்திலும் சேவிக்க கூடாது, என்ன நடக்கிறதுன்னு தெரியாத போதும் சேவிக்க கூடாது, ஏன் மறந்து கூட சேவிக்க கூடாது. நாம வைஷ்ணவாதான், பெருமாளை சேவிக்கிறதுக்கு உண்டு, மற்ற தெய்வங்களை சேவிக்கிறதுக்கு இல்லதான், என்னமோ தெரியல சுவாமி, ஏதோ ஞாபகம் வா சொன்னா மறந்துட்டேன் சாரி அப்படின்னு எல்லாம் வரவே கூடாது. மறந்தும் புறந்தொழா மாந்தர். அப்படி இருக்கிறவா பிராணன் போறச்சதான் யமனும் யமபடர்களும் வந்து இவா பெருமாளை சேர்ந்தவா, இவா வைகுண்டம் போவதற்குரியவா, இவாளை நாம புடிச்சுண்டு போனோமானா நம்ம காலி, ஆகையினால இவாளை சேவிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லி இவா திருவடியை விழுந்து சேவிச்சுட்டு போயிடுறான் நாம் பேசாம. அதனால தேவதாந்திர சம்பந்தத்தை மறந்தும் ஏறிட்டு கொள்ளக்கூடாது, மறந்தும் வேறு தேவதையை தொழக்கூடாதுன்ற தர்மத்தை திருமங்கை ஆழ்வார் சிக்ஷிக்கிறார். இங்கே பெரிய திருமொழி கடைசியில பார்த்தோமோன்னா, எத்தனை தூரம் பெருமாள் தான் நம்மளை ரட்சிக்கிறான், அவனை தான் சேவிக்கணும், மற்றவாளெல்லாம் சேவிக்க கூடாது, வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது, அந்த மாதிரி நான் உன்னை தவிர வேறு யாரையும் சேவிக்க மாட்டேன்னு ஆழ்வார் சாதித்தாரோன்னு, அதை வெறும வார்த்தையால உபதேசம் பண்றவர் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்கவும் கடைபிடிக்க கூடியவர். அப்படிதான் நாமளும் கடைபிடிக்கணும். அதனால இது பெருமாள் இல்ல, வேற ஏதோ மனுஷன் படுத்துட்டு இருக்கிறாப்பல வேற ஏதோ ஒரு சிறு தெய்வம் தேவதாந்திரம் நினைச்சுட்டு போயிட்டார். ராமர் கூட்டு சேவை கொடுக்கிறார். உடனே ஆரம்பிச்சார் பாட, அறிவதறியான் அனைத்துலகும் உடையான் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். அறிவது அறியான் அப்படின்னா நாமளா நினைச்சு பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது சுவாமி. நாமளா பெருமாளை முழுசா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னா நம்மளால முடியாது. நம்முடைய சொந்த முயற்சியினால பெருமாளை உள்ளதுபடி தெரிஞ்சுக்க முடியாது. அவனே காட்டி கொடுத்தால்தான் அவனை சேவிக்க முடியும், அவனை புரிஞ்சுக்க முடியுமா. முதல்ல இதே பெருமாளை தானே இவர் பார்த்தார். சங்கு சக்கரம் இல்ல, மார்புல தாயார் இல்ல, நாபியில பிரம்மா இல்ல, 4 கை இல்ல, இவர் பெருமாளே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கடந்து போயிட்டார். அவர் படுத்துட்டு இருக்கிறவர் ராமனா இருந்தாலும் இவருடைய முயற்சியினாலே அவர் ராமன் தான் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்ப ராமன் அவனா கூட்டு காட்டி கொடுக்கிறான். இப்போ அவர் பெருமாள் தான் இவருக்கு தெரிஞ்சுக்க முடிகிறது. அந்த மாதிரி கேவலம் நம்முடைய பிரயத்தனால பெருமாளை சேவிச்சிட முடியாது, பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. பெருமாளா நமக்கு அனுகிரகம் பண்ணி தன்னை உள்ளபடி காட்டி கொடுத்தானாதான் அவனை நாம அடைய முடியும் அப்படின்ற தர்மத்தை இங்க தெரிவிக்கிறார். அதுதான் முதல் வார்த்தை, அறிவது அறியான். நாமவே முயற்சி பண்ணி தெரிந்து கொள்ள முடியாதவன் அவன், அனைத்துலகும் உடையான், எல்லா லோகங்களுக்கும் அதிபதியவன், என்னை ஆளுடையான், எனக்கும் சுவாமியவன். எனக்கு சுவாமியா இருக்கிறபடினாலதான்
நான் அவனுக்கு அடிமையா இருக்கிறபடினாலதான் உன் சுவாமி நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், என்ன பாடாத நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கியே, வா வந்து பாடுன்னு சொல்லி என்ன அழிச்சுண்டு வந்து பாட்டு வாங்கிட்டானோ. என்னையாளுடையான், நான் தப்பு பண்ணினாலும் என்ன திருத்தி பணி கொள்வான். பயனன்றாகிலும் பாங்கள்ளராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். அப்படி பணி கொண்டான். 10 பாசுரங்கள் ஆழ்வார் பாடி மங்களாசாசனம் பண்ணி திருப்புள்ளம்பூதங்குடியை திவ்ய தேசமாக ஆக்கினார். திருமங்கை ஆழ்வார் மட்டும் மங்களாசாசனம் பண்ணின உத்தமமான திவ்ய தேசம். இப்படி கம்பர் கூட ஆச்சரியமா இந்த வல்வில் ராமன் அப்படின்னு சொல்லக்கூடியதான பதத்தை கம்பராமாயணத்துல கையாண்டிருக்கார். சீதையினுடைய அழகை பற்றி சூர்பனகை சொல்றா. அத ராவணன் கேட்கிறான். கேட்டு மேலும் சொல்லு, அந்த சீதை எப்பேற்பட்ட அழகி அப்படின்னு சூர்பனகை கேட்கிறச்ச, சூர்பனகையானவள் சீதையை பத்தி சொல்ல ஆரம்பித்தா திடீர்னு ராமனுடைய அழகு ஞாபகம் வந்துடுத்து. சீதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அவளை விடு, ராமனுடைய அழகு எப்பேற்பட்டதுன்னு வர்ணிக்கிறேன் கேளுன்னு ராமனை பத்தி வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டா. ராமனுடைய அழகிலே மயங்கி ராமன் 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 புலம்ப ஆரம்பிச்சுட்டா சூர்பனகை. அவளுடைய வார்த்தைகளை கம்பர் ஒரு பாட்டுல சொல்றார். செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் சந்தார்ந்த தடந்தோளோடும் தாழ் தடக்கைகளோடும் அந்தார் அகலத்தோடும் அஞ்சன் குன்றம் என்ன வந்தான் இவனாகும் அவ்வல்வில் ராமன் என்பான். ராமனுடைய அடையாளங்களை சொல்றா. செந்தாமரை போன்று சிவந்து அகலமா அழகாக இருக்கக்கூடிய கண்கள், அப்படி காது வரைக்கும் நீண்டு அகலமா இருக்கக்கூடிய சிவந்த தாமரையை போன்ற அழகான கண்கள். அந்த செந்தாமரை கண்களை உடைய புண்டரீகாட்சனானபடியினாலே அவன்தான் பரம்பொருள்னு தெரிஞ்சுக்கலாம். செங்கனி வாயினோடும், சிவந்த கோவை பழத்தை போலே இருக்கக்கூடிய அழகான வாய். சந்தார்ந்த தடந்தோளோடும், நன்னா சந்தனம் இழைத்து பூசப்பட்ட அழகிய வாசம் வீசக்கூடியதான திருத்தோள்கள். தாழ் தடக்கைகள், முழங்கால் வரைக்கும் நீண்டிருக்கிற பெரிய கை. அந்தார் அகலம், அழகிய மாலைகளாலே அலங்கரிக்கப்பட்ட அகலமான திருமார்பு. அஞ்சன குன்றம் என்ன வந்தான், ஒரு மை மலை போல கருநீல நிறத்த அவ்வளவு அழகா மலையாட்டமா வந்து நிக்கிறான். ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான் பெருமாள். அடையாளங்கள் எல்லாம் சொல்லிட்டா, அழகையெல்லாம் வர்ணிச்சுட்டா, யாருன்னு பேரை சொல்ல வேண்டாமா? இவன் யார் தெரியுமா? இவனாகும் அவ்வல்வில் ராமன், வலிமையான வில்லை உடைய ராமன் அவன் அப்படின்னு வல்வில் ராமன் என்கிற பதத்தை கம்பர் கையாண்டிருக்கிறார். அதே வல்வில் ராமன் சொல்லக்கூடியதான பதத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனமாக இந்த எம்பெருமானுக்கு பண்ணியிருக்கிறார். இப்படி ஸ்ரீமத் ராமாயணத்திலே சூர்பனகா வாயாலே திருடதன்வி வல்வில் ராமன் என்று வர்ணிக்கப்பட்ட எம்பெருமான் இந்த திவதேசமும் ஸ்ரீரங்கத்தை போலவே காவேரி மற்றும் கொள்ளிடம்னு சொல்லக்கூடிய 2 நதிகளுக்கு நடுவே இருக்கக்கூடியதான உத்தமமான திவதேசம். பெருமாள் 4 திருக்கரங்களோட மூலவர் ராமனா சயனிச் சென்றிருக்கிறது. 108 திவதேசத்துல இது ஒண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்தது. கோயில் அமைப்புன்னு பார்த்தால் ஆழ்வார் பாடுறார், புடையார் கழனி எழிலாரும் புள்ளம் பூதங்குடிதானே. புடை ஆர் கழனி, கோயிலை சுத்தி கழனிகள் உண்டு, வயல்கள் உண்டு. வயல்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய கோயில். அதனூர்ல இருந்து புள்ளம்பூதங்குடிக்கு போனோமானா வழி முழுக்க வயல்கள் தான். வயல்களுக்கு நடுவே தான் சாலை, சாலையில தான் நம்ம போய் பெருமாளை சேவிக்கிறோம். அப்படி கழனிகளாலே விவசாய நிலங்களாலே சூழப்பட்ட அழகியதான ஏகாந்தமான ரம்யமான திவதேசம். இப்படி வயல்வெளிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ரம்யமான நிசப்தமான கிராமம். அங்கே 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தோட சன்னதி. உள்ள நுழைஞ்சோமானா கருடன் சன்னதி. கருடன் சன்னதிக்கு எதிரே மூலவர் வல்வில் ராமனுடைய சன்னதி. பெருமாளை எல்லாம் அனுபவிச்சுட்டோம். பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வந்து பிரதட்சிணமா வரச்ச பொற்றாமரையால் நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஹேமாப்ஜ நாயகியினுடைய தனி கோயில் சன்னதி. அப்படி பிராகாரத்தை இன்னும் மேல போறச்ச ஆண்டாள் சன்னதி. பிரதானமா இங்க உத்தியோக நரசிம்மர்னு சொல்லக்கூடிய ஒரு நிருசிம்மன் இருக்கார். உத்தியோக நரசிம்மன் திருநாமம் பெருமாளுக்கு. அந்த உத்தியோக நரசிம்மர் திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய சோழசிம்மபுரம் திவதேசத்திலே கடிகாச்சலம்னு சொல்லக்கூடிய மலைக்கு மேலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அக்காரக்கணி எம்பெருமானை போன்ற சேவை சாதிக்கக்கூடியவர். திருவள்ளிக்கேணியிலே தெல்லிய சிங்கர் மூலவரை போலே சேவை சாதிக்கக்கூடியவர். இவா 2 பேருக்கும் இந்த எம்பெருமானுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, திருக்கடிகை எம்பெருமானும் திருவள்ளிக்கேணி எம்பெருமானும் யோக பட்ட சாத்தின் இருப்பா. இந்த எம்பெருமானுக்கு யோக பட்ட கிடையாது. அவ 2 பேரும் யோகத்துல எழுந்தருளி இருக்கா. இந்த எம்பெருமான் யோகத்திலே எழுந்தருளி இல்லாமல் சாதாரணமாக பத்மாசனத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான். ஆச்சரியமா சப்பலாங்கால் போட்டு திருவடியை மடக்கி அமர்ந்து கொண்டு தன்னுடைய 2 முட்டிகளிலும் தன்னுடைய 2 திருக்கரங்களை ஊனிக்கொண்டு
மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு சாந்த ஸ்வரூபியா பிரசன்னமான முகத்தோடு கூட ஆச்சரியமா பிடரி மயிர்களோடு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் உத்தியோக நரசிம்மன் இந்த எம்பெருமானுடைய தான திருநாமம். உத்தியோகம் அப்படின்னா காரியம் அர்த்தம். பங்கனிங் பெருமாள், எதை போய் யார் பிரார்த்திச்சாலும் உடனே நிறைவேற்றி வைக்கக்கூடிய வரப்பிரசாதி. அது இந்த உலக செல்வங்களோ மோட்சமோ அனுகிரகமோ எதுவானாலும் சரி, இந்த பெருமாளை பிரார்த்திச்சுண்டா இல்லைன்ற வார்த்தையே கிடையாது. அப்படி எல்லாருக்கும் பிரத்யக்ஷ தெய்வமா இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள். விசேஷ காலங்கள்ல இந்த எம்பெருமானுக்கு புஷ்பாங்கி எல்லாம் சாத்தினாலானா அத்தனை ஆச்சரியமா இருக்கும் சேவிக்கிறதுக்கு. உத்தியோகம் இல்லைன்றவா, உத்தியோகத்துல ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வேணும்ன்றவா இந்த எம்பெருமானை பிரார்த்திக்கிற போது அவளுக்கு அது சீக்கிரம் அனுகிரகமாறதா இந்த எம்பெருமானுடைய பக்தா எல்லாம் சொல்றா. அப்பேற்பட்ட உத்தியோக நரசிம்மனுடைய சன்னதி இதுதான் கோவிலுடைய அமைப்பு. உற்சவம்னு பார்த்தா இவன் வல்வில் ராமன் திருட்டதன்வி ராமபத்ரனானபடியினாலே ஸ்ரீராமநவமி உடைய 10 நாள் பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு. அது போக பெருமாளுக்கு கார்த்திகை மாச சமயத்திலே பவித்ரோற்சவம், வசந்த காலத்தில் வசந்தோற்சவம், நவராத்திரி சமயத்திலே பொற்றாமரையால் தாயாருக்கு நவராத்திரி உற்சவம், ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி உற்சவம், இதெல்லாம் இங்கே உற்சவங்கள். ஆழ்வார் அனுபவம் அப்படின்னு பார்த்தால் இந்த 10 பாசுரங்களினாலே திருமங்கை ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணின பெருமாள். எல்லா ஊரை போலவும் பொதுவா இந்த 10 பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தசாவதாரங்களில எந்தெந்த அவதாரங்கள்ல பெருமாள் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணார் அப்படின்றத வர்ணிச்சுட்டு, வாமனாவதாரத்துல அப்படி பண்ணின பெருமாள், நிருசிம்ம அவதாரத்துல இப்படி பண்ணின பெருமாள், ராமாவதாரத்துல ராவண சம்ஹாரம் பண்ணினவன், கிருஷ்ணாவதாரத்துல கம்சன சம்ஹாரம் பண்ணினவன், அப்பேற்பட்ட பெருமாள் இப்பேற்பட்ட அழகான திருப்புள்ளம்பூதங்குடியிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு பொதுவா அனுபவித்து வர்ணிக்கக்கூடியதான பதிகம். முக்கியமா 10 பாசுரங்களிலும் இந்த திவதேசத்தினுடைய இயற்கை எழில், இந்த திவதேசம் எவ்வளவு இயற்கை அழகு வாய்ந்தது அப்படின்னு திருமங்கையாழ்வார் கண் முன்னால படம் பிடித்து காட்டுகிறார் நமக்கு. அப்பேற்பட்ட உத்தமமான அழகான திவதேசம். இந்த எம்பெருமானை அவனே காட்டி கொடுத்தாதான் நாம தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா, எப்படி அர்ஜுனனுக்கு தன்னை முழுசா காட்டி கொடுத்த போது விஸ்வரூபத்திலே அர்ஜுனன் கண்ணனை உள்ளபடி தெரிந்து கொண்டானோ, அந்த மாதிரி பெருமாளே காட்டி கொடுத்தாதான் நம்மளால அவனை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு அர்ஜுனனுக்கு காட்டி கொடுத்தானே, திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகமேஸ்வரம் அப்படின்னு விஸ்வரூபத்திலே எல்லாத்தையும் தன்னுடைய திருமேனியில காட்டி கொடுத்து தான் யார் என்பதை அர்ஜுனனுக்கு நிரூபித்தானே பெருமாள். அப்படி பெருமாளே காட்டி கொடுத்தால் ஒழிய வேற யாரோ படுத்துருக்கா அப்படின்னு கடந்து போன திருமங்கை ஆழ்வாரை அழைத்து 4 கரங்கள் என்ன, சங்க சக்கரங்கள் என்ன, நாபியில பிரம்மாவ் என்ன, மார்பில மகாலட்சுமி என்ன, இதோட கூட ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமன் உள்ளபடி திருமங்கை ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தானே பெருமாள். அந்த மாதிரி அவனே காட்டி கொடுத்தால் ஒழிய அவனை உள்ளபடி யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படின்ற அந்த உத்தமமான அனுபவத்தோடு கூட ஆழ்வாருடைய பதிகம் தொடங்குறது. அறிவதறியான், நம்முடைய முயற்சியாலே அவனை தெரிஞ்சுக்க முடியாது, அவனுடைய அனுகிரகத்தினாலேதான் அவனை தெரிந்து கொள்ள முடியும். அனைத்துலக முடியான், எல்லா உலகங்களுக்கும் அவன் சுவாமி, அவன் தான் படைச்சான், அவன் தான் ரட்சிக்கிறான், எல்லாம் கடைசியில் அவனிடத்துலதான் போய் சேர போறது. என்னை ஆளுடையான், என்னை ஆளும் சுவாமி, ஆண்டலக்கும் ஐயன்னு சொல்றது போல என்னை ஆளுகிற என்னுடைய முதலாளி, என்னுடைய எஜமானர், நான் அவருடைய சொத்து, அவர் எனக்கு சுவாமி, என்னை என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம், அவர் அத்தனை உரிமை உண்டு அவருக்குன்னு சொல்லி எம்பெருமானிடத்துல தன்னை அப்படியே முழுசா அர்ப்பணிக்கிறார். இந்த திவதேசத்தினுடைய நீர் வளம் ஜல சமிருத்தியை சொல்ற போது புல்லு பிள்ளை கிரை தேடும் புள்ளம்பூதங்குடிதானேன்னர். புல்லு பிள்ளை அப்படின்னா பறவை குஞ்சு. பறவைகள்லாம் தங்களுடைய குஞ்சுக்கு எற தேடிட்டு வரதான் இந்த ஊருக்கு. அப்பேற்பட்ட ஜல சமிருத்தி, அப்பேற்பட்ட நீர்வளம் உண்டு அப்படின்றார். பெரியவாச்சான் பிள்ளை கேட்கிறார், ஜல சமிருத்தி நீர்வளம்னா பயிர்கள்லாம் நன்னா செழித்து வளரணும், மீன்கள்லாம் நன்னா வளர்ந்துருக்கணும், அப்படி எல்லாருக்கும் எல்லா உணவும் கிடைக்கக்கூடிய ஜல சம்பந்தமான சமிருத்தி இருக்கக்கூடிய ஊர் தானே. அங்க வந்தோமா, ஆகாரத்தை எடுத்தோமா, பறவை குஞ்சுக்கு ஊட்டினோமா, பசியாத்தினோமான்னு இல்லாம எதுக்கு தாய் பறவை இரைய தேடுறது? அப்ப என்ன அர்த்தம்? அங்க உணவு பஞ்சம் இருக்கு, சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கூட கிடைக்கல, தேட வேண்டியதா இருக்குன்னு அர்த்தம். அது என்ன பெருசா ஜல சமிருத்தின்னு ஆழ்வார் இதை கொண்டாடுறாரு அப்படின்னா, புல்லு கிரை தேடும் இல்ல, புல்லு பிள்ளை கிரை தேடும். புல் அப்படின்னா பறவை பெருசு அம்மா, அதுக்கு இறை ரொம்ப சுலபமா கிடைச்சுடுறது. அதனுடைய குழந்தை இருக்க பறவை குஞ்சு, அதுக்கு இறை கிடைக்கல. என்ன சுவாமி, பறவைலாம் என்ன சாப்பிடும்? மீன் சாப்பிடும். அங்க ஜலம் நன்னா சமிருத்தியா இருக்கிறபடினால மீன்கள்லாம் ஜலத்தை சாப்பிட்டு நன்னா பெருசா வளர்ந்துருக்கான்.
அவ்வளோ பெரிய மீனை தாய் பறவையால முழுசா முழுங்க முடியறது. ஏன்னா அது வயசானது, சரீரம் பெருசு, அழகு பெருசு, சுலபமா ஒரு மீன் அப்படியே முழுங்கி சாப்பிட்டு விடுறது, ஜீரணம் பண்ணிக்கிறது. அது புல் பிள்ளை பறவை குஞ்சு இருக்கிறது, குழந்தை, சின்ன சரீரம், சின்ன வாய், சின்ன அழகு, அதுக்கு தகுந்தாப்புல சின்ன மீன் ஏதானு கிடைக்கிறதா அது வாயில ஊட்டலான்னு தேடுறது. எல்லாம் பெரிய பெரிய மீனா வளர்ந்துருக்கிறபடினால சின்ன மீன் அப்படின்னு ஒண்ணு ஆப்படவே இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு தேட வேண்டியிருக்கு குஞ்சு மீனை. அப்பேற்பட்ட ஜலசமிருத்தி உடையதான இடம்னு கொண்டாட்டார். இவன் ராமன் அப்படின்றதுக்கு அடையாளமா மேவா அரக்கர் தென்னிலங்கை வேந்தன் வீயச்சரம் துறந்து லங்காதிபதியான ராவணன் அழியும்படியா அவன் மேல வில்ல விட்டு அவனை சம்ஹாரம் பண்ணி அந்த வலிமை வாய்ந்த வில்லோடைய கூட சயனித்துக் கொண்டிருக்கிற வல்வில் ராமன் கொண்டாடுறார். விரல்வால் அரக்கர் தலைவன் தன் வற்பார் திரள் தோளை நான்கும் துணைத்த வல்வில் ராமன். ராவணனுடைய தோள்கள் 5 20 தோள்களையும் தன்னுடைய வலிமையான வில்லினாலே சம்ஹாரம் பண்ணி ஒழித்து கட்டிய பெருமாள் வல்வில் ராமன் அப்படின்னு இந்த பாட்டுல தான் எம்பெருமானுக்கு வல்வில் ராமன் ஆழ்வார் பேர் சூட்டுறார். இந்த ஊருக்கு வல்வில் ராமன் இடம், வல்வில் ராமன் வசிக்கக்கூடியதான ஊர் அப்படின்னு பேர் சொல்றார். இங்க இருக்கக்கூடிய பிராமணாளுடைய பெருமையை சொல்றார். பொய்யா நாவின் மறையாளர் புள்ளம்பூதங்குடி அப்படின்னா சத்தியமே பேசக்கூடியவர்கள், வேதம் சொல்லக்கூடியவர்கள், வேதத்தின்படி வாழ்பவர்கள், வேதத்திலே சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழக்கூடியதான புள்ளம்பூதங்குடி. மறையால் முத்தி அவை வளர்க்கும் மண்ணு புகழால் வன்மையால் பொறையால் மிக்க அந்தனர் வாழ் புள்ளம்பூதங்குடிதானே. வேதாத்தியனம் பண்ணிட்டு வேத மந்திரங்களை கொண்டு அக்னிஹோத்திரம் முதலான நித்திய கர்மாக்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு நிறைய தான தர்மங்கள், ததியாராதனம், அதிதி சத்காரம் எல்லாம் பண்ணிக்கொண்டு வள்ளல்களாக திகழ்ந்து கொண்டு இத்தனை பெரியவர்களா இருந்தாலும் பொறுமையே வடிவெடுத்தவர்களா ரொம்ப சாந்த சுபாவத்தோட கூடவாலா இருக்கக்கூடிய அந்தணர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணோத்தமர்கள் வாழக்கூடியது இந்த திருப்புள்ளம்பூதங்குடி திவ்யதேசம் அப்படின்னு கொண்டாடுறார் ஆழ்வார். குறிப்பிட்ட சில திவ்ய தேசங்கள்ல மட்டுமே ஆழ்வார்கள் தாயாருடைய பெயரை சொல்லி மங்களாசாசனம் பண்ணுவது உண்டு. அந்த மாதிரி இந்த தாயாரும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட தாயார். கற்றாமரித்து காளியன் தன் சென்னி நடுங்க நடம் பயின்ற பொற்றாமரையால் தன் கேள்வன். தாயாருக்கு பொற்றாமரையாள்னு திருநாமம், ஹேமாப்ஜநாயகின்னு திருநாமம். ஜடாயு புஷ்கரணியிலே பொற்றாமரையிலிருந்து தோன்றியவள், அதனால பொற்றாமரையால் அப்படின்னு தாயாருடைய திருநாமம் இந்த பாசுரத்திலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டது. தாயாருக்கும் பெருமாளுக்குமான சம்பந்தத்தை பொற்றாமரையால் தன் கேள்வன் அப்படின்னு பொற்றாமரை நாச்சியாருடைய நாயகன், பொற்றாமரை நாச்சியார் சமேத வல்வில் ராமன் அப்படின்னு பிராட்டியோடு கூடிய பெருமாளை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இப்படி உத்தமமான திவ்யதேசம். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையதான பாசுரம். விரும்பினவை எய்தும் வினையனைத்தும் தீரும் அரும் பரம வீடும் அடைவீர் பெரும் பொறிகள் கள்ளம் பூதம் குடிகொள் காயமுடையீர் அடிகள் புள்ளம் பூதங்குடியில் போம். பெரும் பொறிகள் கள்ளம் பூதம் குடிகொள் காயம் உடையீர். நிறைய பாவ காரியங்களை எல்லாம் பண்ண வைப்பதான, நிறைய பாவங்களை எல்லாம் சேர்த்துக்கிறதான, ஐம்பொறிகள் ஐம்புலன்களை உடைய, வஞ்சனை, திருட்டுத்தனம், பொய் முதலான தப்பான குணங்களை உடைய, பஞ்சபூதமயமான சரீரத்தை உடையவர்களான ஜனங்களே, நம்மளதான் சொல்ற. நம்மளுடைய உடம்பு எப்பேற்பட்டதுன்னா புலன்களுக்கு அடிமையானது. ஐம்புலன்கள் எந்த வழியில நம்மளை போட்டு இழுக்கிறதோ அந்த வழியில தான் நம்முடைய உடம்பு போகும். ஏன் அப்படி போறது? ஏன்னா பஞ்சபூதங்களால ஆனது. அதோடு கூட வஞ்சனை, பொய், திருட்டுத்தனம்னு சொல்லக்கூடிய கீழ்மையான புத்திகளும் நமக்கு உண்டு. ஏன்னா பிரகிருதியில இருக்கிறோம். அதனால இப்பேற்பட்ட உடம்புல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களே, உங்களுக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படணும், நீங்க இப்படியே இருந்துடக்கூடாது, நல்ல நிலைக்கு போகணும், உத்தமமான ஸ்தானத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்களான்னா அடிகள் புள்ளம்பூதங்குடியில் போம். அடிகள் அப்படின்னா சுவாமி, நமக்கெல்லாம் சுவாமியா தலைவனா இருக்கக்கூடிய எம்பெருமான் வல்வில் ராமன் இருக்கானே, அவனுடைய புள்ளம்பூதங்குடின்னு சொல்லக்கூடிய திவதேசத்துக்கு போய் சேருங்கோ. அவன் முன்னால போய் நில்லுங்கோ, அவனை சரணாகதி பண்ணுங்கோ. அவனுடைய திவ்யதேசத்திற்கு போய் சேர்ந்த மாத்திரத்தில் விரும்பினவை எய்தும், நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். பெருமாள் நிறைவேற்றி வைப்பார், தாயார் நிறைவேற்றி வைப்பா. வினையனைத்தும் தீரும், உங்களுடைய வினைகள் பாவம் புண்ணியம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அரும் பரம வீடும் அடைவீர். எம்பெருமான் ஜடாயுவுக்கு சொன்னானே, தேவர்களும் ரிஷிகளும் அடைவதற்கு அரிய உத்தம லோகத்தை அடைவாயின்னு. அந்த மாதிரி
நாம அடைவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய உத்தம லோகமான ஸ்ரீவைகுண்டமும் கிடைக்கும். என்ன சொல்றார்? நல்லது நடக்கணும், நல்ல கதிக்கு போனோம்னா திருப்புள்ளங்கூதங்குடிக்கு போய் பெருமாளை சேவித்து சரணாகதி பண்ணுங்க. சேர்ந்த மாத்திரத்துல இந்த லோக வாழ்க்கையிலே உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் நிறைவேறும். உங்களுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் மொத்தமா ஒழிந்து போகும். உங்களுக்கு சரீர முடிவிலே மோட்சமும் கிடைக்கும். ஆக இக பர சுகம் சித்திக்கும். வாழும் போதும் நன்னா வாழலாம், வாழ்க்கைக்கு பிறகும் மோட்சம் போலாம் அப்படின்னு சாதிக்கிறார். இங்கே அனைத்து வினையும்னு சொன்னது புண்ணியத்தையும் சேர்த்துதான். சுவாமி புண்ணியம் போயிடுத்துனா எப்படின்னா, பாவம் புண்ணியம் ரெண்டும் போனாதான் மோட்சம் போக முடியும். மோட்சத்துக்கு தடையா இருக்கிற அப்படின்னால பாவம் புண்ணியம் ரெண்டும் போயிடும்னு சொன்னார். அது எப்போ? சரீரம் முடியறச்ச. வாழும்போது புண்ணியத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை எல்லாம் அனுபவிச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை, யாரும் வேண்டான்னு சொல்லல. வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படாம ஆசைகள்லாம் நிறைவேறப்பட்டு சரீரம் விடுறச்ச திரும்ப ஜன்மா இல்லாம ஸ்வர்க நரகத்துக்கு போகாம எம்பெருமானுடைய திருவடிவாரமான ஸ்ரீவைகுண்டத்திற்கு போவீர்கள். இந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா புள்ளம்பூதங்குடிக்கு போய் பெருமாளை செய்வீங்கோ அப்படின்னு சொல்லி ஐயங்கார் தெரிவிக்கிறார். கடைசியா தியான ஸ்லோகம். ஸ்ரீமத்பூதபுரே விமானமபி வைதத் சோபனம் பிரேயசி ஹேமாப்ஜா திருடசாபூஷிதஹரோ ராமோ அஹிபோகேஷயः புண்ணியம் தத்ர ஜடாயுதீர்த்தம் அமலம் பிரத்யக்ஷரூபோ அதிஷத் தேவைர்வா ருஷிபிர்துராபமிதரைர் திவ்யம் ஜட்டாயோः பதம். ஸ்ரீமத் பூதபுரே, பெருமை மிக்கதான பூதபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் திருப்புள்ளம்பூதங்குடி. ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய பூதத்திற்கு, அதனுடைய சரம திருமேனிக்கு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாலேயே சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட வசந்த செல்வத்தை உடைய ஊர் திருப்புள்ளம்பூதங்குடின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பூதபுரம். இந்த திவதேசத்திலே விமானமபி வைத்ததே சோபனம், சோபன விமானத்தினுடைய நிழலிலே பிரேயசி, பிரியமானவளான, தன் உள்ளத்துக்கு மிகவும் நெருங்கியவளான ஹேமாப்ஜா, பொற்றாமரையால் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாரோடே கூட திருடசாப பூஷித கரோ ராமோ அஹிபோகேஷயா, வலிமையான வில்லை கையிலே ஏந்தி கொண்ட ராமன், வல்வில் ராமன் அனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையின் மேல சேனிச்சுருக்கான். புண்ணியம் தத்ர ஜட்டாயு தீர்த்தம் அமலம், அங்கே பரம பவித்திரமான சுத்தமான புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு புண்ணிய தீர்த்தம் உண்டு. அதற்கு ஜட்டாயு தீர்த்தம்னு பேரு. பிரத்யக்ஷ ரூபோ அதிசதே தேவைர்வா ருஷிபிஹி துராபம் இதரைர் திவ்யம் ஜட்டாயோஹோ பதம். அந்த ஜட்டாயு புஷ்கரணி கரையிலே இருக்கக்கூடிய வல்வில் ராமன் என்ன சொன்னான் தெரியுமா? வாய் திறந்து ஜட்டாயுவிற்கு, ஹே ஜட்டாயோ, உன்னுடைய பிராணன் போற சமயத்துல நீ என்ன பார்த்துண்டே என் மடியில உயிரை விடக்கூடிய பாக்கியத்தை பண்ணிருக்க. உனக்கு நான் ஒரு விசேஷமான அனுகிரகம் பண்றேன். தேவர்களாலும் ரிஷிகளாலும் அடைய முடியாததான உத்தம லோகமான என்னுடைய ஸ்ரீவைகுண்டத்தை நீ அடைவாய் அப்படின்னு ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்ததான பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான உத்தம கஷேத்திரம் அப்படின்னு ஸ்தலபுராண தியான ஸ்லோகம் சொல்றது. பூதபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்புள்ளம்பூதங்குடி திவதேசத்திலே எம்பெருமான் சோபன விமானத்தினுடைய நிழலிலே பொற்றாமரையால் நாச்சியாரோடு கூட வல்வில் ராமனாக பாம்பு படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஜட்டாயு தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அப்பழுக்கில்லாத புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையிலே ஜட்டாயுவை மடியிலே கிடத்திக் கொண்டு அவனுக்கு பிரத்யட்சமா சேவை சாதித்துக் கொண்டு அவனுக்கு ஸ்ரீவைகுண்டத்தை அனுகிரகித்த பெருமாள், அவன் திருவடிகள் நமக்கு தஞ்சம் அப்படின்றதா ஸ்லோகம். ஸ்ரீமத்பூதபுரே விமானமபி வைததே சோபனம் பிரேயசி ஹேமாப்ஜா திருடசாபூஷிதகரோ ராமோ அஹிபோகேஷயः புண்ணியம் தத்ர ஜட்டாயு தீர்த்தம் அமலம் பிரத்யக்ஷ ரூபோ அதிஷத் தேவைர்வா ருஷிபிர்துராபமிதரைர் திவ்யம் ஜட்டாயோஹோ பதம். ஸ்ரீமதே ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ திருடதன்வி ராமபத்ர பரபிரம்மணே நமஹ. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். இதோட திருப்புள்ளம்பூதங்குடி திவதேச வைபவம் முடிந்தது.